பாடலை பாட வருமாறு எம் கல்லூரி மாணவியை அன்போடு அழைக்கிறோம். அழகான பழனிமலை ஆண்டவா, அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வர வேண்டும் மயில் மீது முருகையனே. முருகா வெள்ளிமயில் எரிவேலன் வருவதை நெஞ்சம் காணுமே. எனையாளும் ஆண்டவனே எழில் வேலவா, எனையாளும் ஆண்டவனே எழில் வேலவா, எழில் ஏனும் முனை பாட அருள்வாயையா, எழியேனும் முனை பாட அருள்வாயையா. முருகா இன்பத்தை சேர்த்திடும் அன்பொழி. ஈகையை தந்திடும் கண்ணொளி. ஊக்கத்தை வளர்த்திடும் நம்பிக்கை ஒளி. உண்மையை சொல்லிடும் கதிரொளி. ஐயத்தை போக்கிடும் அறிவொளி என்றும் நம்முள் பரவசமாய் ஒளிரட்டும். And other faculty members and my dear girls, union inauguration is an important function because from today onwards you start working. சிறப்பு செய்த சான்றோர் பெருமக்களுக்கும் சிறப்பினை ஏற்றுக்கொண்ட ஐயா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். வேடிக்கை பார்ப்பவர்க்கு கிட்டாது, வெற்றி அழுது புலம்புவர். நமது வேளாளர் மகளிர் கல்லூரியினுடைய இந்த கல்வியாண்டினுடைய பேரவையினுடைய தொடக்க விழாவிற்கு இந்த பேரவையினுடைய பொறுப்பேற்று அதை நல்ல முறையில் செய்திருக்கின்ற
கல்லூரியினுடைய பேராசிரியர்களே, இதனுடைய பொறுப்பாளர்களாக பொறுப்பேற்கின்ற தலைவர், செயலர், நமது வேளாளர் மகளிர் கல்லூரியினுடைய இந்த கல்வியாண்டினுடைய பேரவையினுடைய தொடக்க விழாவிற்கு இந்த பேரவையினுடைய பொறுப்பேற்று அதை நல்ல முறையில் செய்திருக்கின்ற கல்லூரியினுடைய பேராசிரியர்களே, இதனுடைய பொறுப்பாளர்களாக பொறுப்பேற்கின்ற தலைவர், செயலர், Placement Joint Secretary Shifana Parveen, 3rd BA English, Part 5 Club Secretaries, NCC Senior Under Officer Gunavati A, 3rd BSc Physics, BCom CA, Center for Martial Arts Kavya C, 3rd BCom A&F, Center for Martial Arts Joint Secretary Vishnuvardhani E, 3rd BSc Computers. பதக்கங்களை அணிவித்த ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். and faithful to our alma mater, that we will keep up the heritage and tradition of our institution, that we will abide by the rules and regulation of our college and do our utmost service to raise and maintain high academic and martial in all our endeavors. பொறுப்புணர்ந்து கடமையாற்ற உறுதிமொழியேற்ற மாணவ கண்மணிகளுக்கும் உறுதிமொழி கூறிய ஐயா அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவிகள் அனைவரும் தங்களுடைய இடத்திற்கு செல்லுமாறு. Reflects just that. The Department of Business Administration with computer application, delight contributions, campus events and more. Now I request the dignitaries on GIAS to release the newsletter. whose name implies a servant and admirer of Goddess Kali. Our guest of honor today is an admirer and servant of Mother. ஈரோடு வேளாளர் மகளிர் கல்லூரியினுடைய சிறப்புமிக்க பேரவை தொடக்க நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கும் வேளாளர் கல்வி அறக்கட்டளையினுடைய தலைவர் திரு சி ஜெயக்குமார் அவர்களே, அறக்கட்டளையினுடைய செயலாளர் மற்றும் கல்லூரியினுடைய தாளாளர் திரு எஸ்டி சந்திரசேகர் அவர்களே, கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் ஆர்
பார்வதி அவர்களே, மேடையில் இருக்கும் அறக்கட்டளையினுடைய உறுப்பினர்களே, மரியாதைக்குரிய பேராசிரியர்களே, எதிரில் இருக்கும் பேராசிரியர் பெருந்தகைகளே, அன்பிற்குரிய மாணவர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். முதலில் இன்றைக்கு இந்த பேரவையின் பொறுப்பாளர்களாக பதவியேற்றிருக்கும் தலைவர், செயலாளர் உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செயலாளர் அவர்கள் ஒரு செய்தியை வலியுறுத்தி சொன்னார். செயலாளர் அவர்களும் தலைவர் அவர்களும் இந்த பொறுப்பை இந்த கல்லூரிக்கான பொறுப்பாக மட்டும் நினைக்க வேண்டாம், சமூகத்திற்கான பொறுப்பாக நீங்கள் நினைக்க வேண்டும் என்று இருவரும் வலியுறுத்தினார்கள். உங்களோடு பேசுவதில் நான் ஒரு பெருமிதம் கொள்கிறேன். அரங்கு நிறைய ஒரு மகளிர் கல்லூரியில் இத்தனை பேர் முன்னால் பேசுகிற போது எனக்கு ஒரு சின்ன வரலாறு தான் நினைவுக்கு வருகிறது. சரியாக 100 ஆண்டுகளுக்கு முன்பாக புதுக்கோட்டையில் ஒரு கலை அறிவியல் கல்லூரி, அந்த கல்லூரியில் சேருவதற்காக எப்போதும் போல் எல்லோரும் விண்ணப்பிக்கிறார்கள். ஆனால் அது ஒரு விண்ணப்பத்தை பார்த்தபோது கல்லூரி நிர்வாகம் அதிர்ந்து போனது. ஏன் அந்த விண்ணப்பத்தை, அந்த பெயரை பார்த்தோன்னு அதிர்ந்து போனாங்கன்னா, அந்த பெயரில் முத்துலட்சுமி என்று எழுதியிருந்தது. முத்துலட்சுமினா ஏன் பயப்படணும்னா, ஆண்கள் மட்டுமே படித்து கொண்டிருந்த காலத்தில் ஒரு பெண் கல்லூரி படிப்புக்கு விண்ணப்பித்திருக்கிறாளே என்ற அதிர்ச்சி தான் காரணம். 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை சேர்க்கலாமா வேண்டாமா, பெரிய போராட்டம். ஒரு வழியாக அந்த கல்லூரியினுடைய நிர்வாகிகள் முடிவெடுத்து சேர்த்துக்கலான்னு அந்த பொண்ணை சேர்த்தோன்னே அங்கே ஒரு போராட்டம் எழுது. படிக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் மட்டும்தான் படித்தாங்க. அவர்களுடைய பெற்றோர்லாம் வந்துட்டு, பெண்களை படிக்க வச்சிங்கன்னா எங்கள் பண்பாடு கெட்டு போகும் அப்படின்னு போராட்டம் நடத்துகிறாங்க. அன்றைக்கு இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் வரைக்கும் தலையிட்டு, பரவாயில்ல நீங்கள் அந்த பொண்ணை சேர்த்துக்கிட்டீங்கன்னா நாங்கள்லாம் காலேஜை விட்டு வெளியே போயிடுவோன்னு ஆண் பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் சொன்னாங்க. பரவாயில்ல, நீங்களா வெளியே போங்க, அந்த பொண்ணு படிக்கட்டும் என்று கல்லூரி நிர்வாகம் முடிவெடுத்தது. அந்த போராட்டத்திற்கு பிறகு அந்த கலைக்கல்லூரியில் முதல் மாணவியாக சேர்ந்தாங்க முத்துலட்சுமி. அவங்க தான் பின்னாடி சென்னை மருத்துவக் கல்லூரியினுடைய முதல் மருத்துவராக படித்து வெளியே வந்தாங்க, முதல் பெண் மருத்துவர். அவங்க தான் இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட் என்கிற இந்த சமூகத்திற்கு பயன்பெறக்கூடிய இந்தியாவினுடைய 2வது கேன்சர் இன்ஸ்டிடியூட்டை நிறுவனாங்க. ஒரே ஒரு மாணவி உள்ளே நுழைவதற்கு தடை செய்யப்பட்டிருந்த காலத்தில் ஏறக்குறைய 2000 பேர் இங்கு கூடியிருக்கிறீர்கள் என்றால் அந்த பெருமிதத்தில் தான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். உண்மையில் பெண்களுக்கென்று ஒரு கல்லூரியை தொடங்க வேண்டும் என்று நினைத்த வேளாளர் கல்வி அறக்கட்டளைக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு அப்படியெல்லாம் யாரும் பேச முடியாது. படிக்கிற எந்த துறையிலும் யாரும் உங்களை தடுக்க முடியாது. இதில் இந்த இடைவெளி ஏன் நடந்ததுன்னு கேட்டால் அதற்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு. அதையெல்லாம் நான் பேச வரல. ஆனால் ஒரே ஒரு கேள்விக்கு தான், பெண்களுக்கு வேண்டாம் அப்படியே பெண்களா ஆண்களா இந்த போராட்டத்தை ஒரே ஒரு வரியில் தான் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நாம் மனிதர்கள் என்றால் இந்த மனித குலத்தினுடைய சரிபாதி பெண்கள். ஈக்குவல் நம்பரில் ஈக்குவல், கொஞ்சம் தான் வித்தியாசப்படும். சரிபாதி பெண்கள் இருக்கிறார்கள் என்றால் சரிபாதி எல்லா துறைகளிலும் பெண்கள் இருக்க வேண்டும். இதுதானே நியதி. இருக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த காலம் மலையேறிவிட்டது. ஆனால் இன்னைக்கும் எல்லா துறைகளிலும் பெண்கள் மேலே போக போராடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அந்த இலக்கை அடைய வேண்டும் என்ற
அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி, தலைமை பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பேரவையினுடைய பொறுப்பாளர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அதற்காக திரும்பவும் ஒரு முறை உங்களை வாழ்த்திக் கொள்கிறேன். பொதுவாக இந்த தலைமை பண்பு அப்படிங்கிறது புதுசாக வர்றது அல்ல. எல்லோரிடமும் தலைமை பண்பு உண்டு. அதை வெளிக்காட்டுவதில் சில தயக்கம் இருக்கும், அவ்வளோதான். தலைமை பண்புக்கு மட்டுமல்ல, எல்லோருமே எல்லா வலிமையும் நமக்கு இருக்கு. எல்லாருக்கும் கை கால் இருக்கும், ஆனால் எல்லாரும் சைக்கிள் ஓட்ட முடியாது. எல்லாருக்கும் கை கால் இருக்கும், ஆனால் எல்லாரும் நீச்சல் அடிப்பதில்லை. ஏன் அடிக்கலைன்னா பயிற்சி பெறவில்லை, அவ்வளவுதான். பயிற்சி பெற்றால் எல்லோரும் செய்யலாம். தலைவராவதற்கும் தலைமை பண்புக்கும் உயர்ந்த இடங்களுக்கு போவதற்கும் அந்த பயிற்சி தான் முக்கியம். பயிற்சிக்கு கொஞ்சம் முயற்சி முக்கியம். ஆனால் இங்கே எங்கே தடைபட்டுரும்னா, தடை போடுவது யாருன்னு கேட்டால் மனசு தான் தடை போடும். மனசு என்கிட்ட எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றது வேற. ஆனால் எல்லாம் இருந்தும் நம்ம மனசுக்குள்ள ஒன்று இருக்கு, என்கிட்ட இதெல்லாம் இல்லையே. இந்த இல்லாததை மட்டும் கணக்கு போடுறது இருக்கு இல்லைங்களா, அங்கே தான் பெரிய பிரச்சனை. எனக்கு இங்கிலீஷ் நல்லா வராது, இப்படி பல பேருக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ். இங்கிலீஷ் நாலேஜ் எல்லாம் கிடையாது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் அது ஒரு மொழி தான். முயற்சி பண்ணால் இன்னைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா 6 மாதத்தில் ஆங்கிலத்தில் சரளமாக உரையாற்ற முடியும். இங்கிலாந்தில் இங்கிலீஷ் தான் தாய்மொழி. இங்கிலாந்தில் இருக்கிறவர்களுக்கே பல பேருக்கு இங்கிலீஷ் ஒழுங்காக பேச தெரியாது. ரொம்ப அப்படியே ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ்லாம் யாரும் பேசணும்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கு உலகம் அதையெல்லாம் அப்படியெல்லாம் யாரும் எதிர்பார்க்கல. கம்யூனிகேஷனுக்கு ஒரு மொழி வேண்டும், அந்த மொழியாக ஆங்கிலம் இருக்கிறது. கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா படிச்சிடலாம். எல்லாமே அப்படித்தான். இல்லை, இந்த இல்லை அப்படிங்கிறத எப்படி பார்க்கணுங்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு உதாரணம் நான் திரும்ப சொல்லுவேன். அர்னிமா சின்ஹா அப்படின்ட்டு கூகுளில் தட்டினீங்கன்னா ஒரு பேர் வரும். எத்தனை பேர் அந்த பேரை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? அர்னிமா சின்ஹா. எத்தனை பேர் கை தூக்குங்க. தெரிஞ்சிருந்தா கை தூக்குங்க. பரவாயில்ல, கொஞ்சம் பேர் கை தூக்குறாங்க. அந்த இப்போ அண்மையில் நடந்த ஒரு வரலாறு. ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இந்தியாவினுடைய நேஷனல் வாலிபால் பிளேயர், இந்திய அளவில் புகழ்பெற்ற வாலிபால் பிளேயர், உடல் திறமிக்கவர்கள். உத்தரப்பிரதேசிலேருந்து டெல்லிக்கு ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க. இரவு ட்ரெயின். அந்த கம்பார்ட்மெண்ட்டில் யாரும் இல்லை, அவங்க மட்டும் உட்காந்துருக்காங்க. ஆனால் அவங்க தைரியசாலி, பயப்பட மாட்டாங்க. அப்போது சிலர் அந்த பெண்ணிடமிருந்து திருட வருகிறார்கள், நகையும் கைப்பையையும். சாதாரணமானவங்களாக இருந்தால் கொஞ்சம் பயந்துக்குவாங்க. ஆனால் பீயிங் எ ஸ்போர்ட்ஸ் கேர்ள், அவங்க அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்கல. போராடுறாங்க, எதிர்த்து போராடுறாங்க, விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. அந்த கோபம் அந்த திருடர்களுக்கு தலைக்கேறி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள்ட்ட இருந்து எதையும் பறிக்க முடியல, அவங்கள பிடிச்சி ஓடுற ட்ரெயினை விட்டு கீழே தள்ளுறாங்க. அப்படி தள்ளவங்க பக்கத்தில் இருக்கிற இன்னொரு தண்டவாளத்தில் போய் விழுகிறாங்க. அப்படி விழுந்து சுதாகரிக்கிறதுக்குள்ளார அங்கே ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயின் அந்த தண்டவாளத்தில் வந்துட்டு இருக்கு. தப்பிக்க முயற்சி பண்ணுகிற போது அவங்க கால் மாட்டிக்கிச்சு. ஒரு கால் துண்டாடப்பட்டு விழுகிறது. யார் அவங்க? ஸ்போர்ட்ஸ் கேர்ள். கால் 2 பழந்திருக்கு. கதறாங்க. கொஞ்சம் பேர் காப்பாற்றுறாங்க, மருத்துவமனைக்கு ஓடுறாங்க. எவ்வளவு முயன்றும் அந்த காலை அவங்கள காப்பாற்றிட்டாங்க. ஆனால் அந்த காலை காப்பாற்ற முடியல. மனம் உடைந்து போகிறார் அந்த ஸ்போர்ட்ஸ் கேர்ள். அவங்களுக்கு அவ்வளோ வருத்தம் இருக்குன்னா துக்கம் விசாரிக்கிறவங்கலாம், ஐயோ இவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ் கேர்ளாக இருந்தே, கால் போச்சே, எல்லாம் துக்கம் விசாரிக்கிறாங்க. அந்த விசாரிப்பு கேட்க தான் அந்த பொண்ணுக்கு ஒரு வீரியம் பிறக்கிறது. கால் தானே போச்சு, கால் போச்சுன்னு தானே என் மேலே பரிதாபப்படுறீங்க. ஒரு வீரியம் மனசுக்குள்ளார அவங்களே விதைக்கிறாங்க, வழக்கெடுக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் நான் ஒரு நாள் பதில் சொல்வேன். சிகிச்சை பெற்று வெளியே வர்றாங்க. செயற்கை கால் பொருத்தப்படுகிறது, பயிற்சி எடுக்கிறார்கள்.
அவங்க ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறாங்க, அந்த இலக்கை அடையணும்ட்டு. அந்த இலக்கை அடைந்தார்கள். குறுகிய ஆண்டுகள் பயிற்சியில் என்ன இலக்கு வச்சாங்கன்னா, உலகத்தின் உயர்ந்த எவரெஸ்ட் சிகரத்தை ஏற வேண்டும் என்று இலக்கு வைத்தார்கள். ஒற்றை காலோடு ஏறி இறங்கினார் அந்த அர்னிமிகா சின்ஹா. இப்ப சொல்லுங்க, இல்லை என்பதற்காக நம்ம வருத்தப்படணுமா? எது இருக்கிறதோ அதை கொண்டு மேலே எழ வேண்டும். அதான் தலைமை பண்பு. இல்லைன்னா எல்லாருக்கும் தான் இல்லை. இந்த உலகத்தில் இல்லை, எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாத ஒருத்தர் கூட உலகத்தில் இல்லை. ஏதாவது இல்லாம தான் இருக்கும். எது இருக்கிறதோ, ஒண்ணுமே இல்லைன்னா வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம், அவ்வளவுதான். இன்னொரு பெரிய உதாரணம் சொல்லணும்னா, அது உலகம் பூரா போற்றுகிற உதாரணம் உங்களுக்கு தெரியும், ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவரை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லணும்னா, அவர் இறந்தார் 2018 தான் இறந்தார், இப்போ தான் இறந்து போனார். இறந்த பிறகு அவர் உடல் எங்கே புதைக்கப்பட்டது என்றால், ஒரு பக்கம் சர் ஐசக் நியூட்டன், இன்னொரு பக்கம் சார்லஸ் டார்வின். 2 பேரும் உலகத்தின் மாபெரும் அறிவியலாளர்கள். அந்த 2 கல்லறைக்கு நடுவில் இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் உடல் புதைக்கப்படுகிறது. அவ்வளோ பெரிய அறிவியலாளர். ஆனால் அவருக்கு நடந்த சோகம் என்னன்னா, அவர் 22 வயசு, ஏறக்குறைய உங்கள் வயசு. ஒரு அப்போல்லாம் சினிமா தியேட்டர் கிடையாது, தியேட்டர்ஸ் ட்ராமா தான் பார்க்க போவாங்க. இங்கிலாந்தில் ஒரு ட்ராமா பார்க்க அப்படி போகிறாரு இளைஞர், தன் நண்பர்களோடு போகிறாரு. அப்படி போயிட்டு இருக்கிற போது திடீர்னு கால் தடுக்கி கீழே விழுகிறாரு. ஒன்றுமே இல்லை கீழே தடுக்கிறதுக்கு, என்னடா விழுந்துட்டோமேன்ட்டு அப்படியே சரின்னு எந்திரிச்சு போகிறாரு. வீட்டுக்கு போனால் வீட்டுக்குள்ளே நுழையிற போது கால் தடுக்கி கீழே விழுகிறார். ஒன்றுமே இல்லாமல் கால் ஏன் தடுக்கிறது? தொடர்ந்து அவளால் அவர் நடந்தாலே கால் முடியல. உடனே மருத்துவரிடம் போகிறார்கள். மருத்துவர்கள் ஆய்வு செய்து ஒரு செய்தியை அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. ஒரு 22 வயது இளைஞரிடம் என்னன்னா, அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க, அவங்க அப்பா அம்மாட்ட, உங்கள் மகனுக்கு ஒரு வினோதமான நோய் வந்திருக்கிறது. இந்த நோய் என்னன்னா, உடம்பினுடைய தசைகள் எல்லாம் மெல்ல மெல்ல செயலிழந்து போகும். காலில் ஆரம்பித்தது எல்லா பாகங்களும் மெல்ல மெல்ல செயலிழந்து போகும். இதற்கு மருத்துவம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. 22 வயது பையன்ட்ட இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க, சில மருத்துவர்கள் அதிகபட்சமாக ஒரு 5 வருஷம் உயிர் வாழ்வார். எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. சோகத்தில் மூழ்கியது அந்த குடும்பம், அவரும் சோகத்தில் மூழ்கினார். வேற வேற ட்ரீட்மெண்ட் போகிறாங்க, எல்லாரும் இப்படி தான் சொல்கிறாங்க, செயலிழவதை தடுக்க முடியாது, ஆனால் எவ்வளோ காலத்தில் ஏற்படும்னு தெரியாது. உடனே ஏற்படலாம், கொஞ்சம் பேர் நம்பிக்கை கொடுக்கணும், கொஞ்சம் காலம் கழித்து ஏற்படலாம். அப்போதான் ஒரு கேள்வி கேட்குறாரு, எல்லா பாகமுமே செயலணுமா? அஃப்கோர்ஸ் எல்லாம், ஆனால் மூளை அப்படியே இருக்கும். ஏதோ ஒரு வார்த்தை தான் பிடிக்கிறார் அவர், என் மூளை வேலை செய்யும்ல, பிடிக்கிறார். மெல்ல மெல்ல உடல் பாதிப்புக்குள்ளாகிறது கொஞ்சம் கொஞ்சமா. ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் படிக்கிறார். இயற்பியல் படிக்கிறார், பிசிக்ஸ் படிக்கிறாரு, மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறாரு. அதையெல்லாம் படிச்சு படிச்சு இந்த உலகத்திற்கு விடை சொல்லக்கூடிய த பிளாக் ஹோல், கருந்துகள் பற்றிய புதிய அறிவியலை கண்டுபிடிக்கிறார். அவர் எழுதின த பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் அப்படிங்கிற புத்தகம் தான் உலகத்தில் அதிக விற்பனையாகிற அறிவியல் நூல்களில் ஒன்று. 5 வயசுல இறந்து போவோம்னு சொல்ற அவரு. உடல் பாகங்கள் செயலற்று போகிறது. ஒரு பீரியடில் கழுத்து கீழே எல்லாம் செயலற்று போச்சு, ஒரு பீரியடில் கண்ணு தெரியல. ஆனால் கம்ப்யூட்டர் மூலமாக பேசுறாரு. பேசி 76 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தார். மனசு 76 வயசுக்கும் உயிரோடு இருக்கல, உலகின் தலைச்சிறந்த அறிவியலாளராக திகழ்ந்தார். த பிக் ஆன்சர், பிரீஃப் ஆன்சர்ஸ் ஃபார் த பிக் கொஸ்டின் என்கிற இன்னொரு புத்தகம் உலகத்தினுடைய பல அறிவியல் செய்திகளுக்கு விடை கூறும். அப்படின்னா எது இல்லைங்கிறதெல்லாம் நம்மகிட்ட இல்லை என்பதை எல்லாம் தூக்கி போடுங்க. இருப்பதை கொண்டு உலகத்தின் உச்சாணி கொம்புக்கு நீங்கள் போகலாம். இந்த செய்தி தான் இந்த பேரவை நாளில் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது என் மனதுக்கு தோன்றியது. இங்கிருந்து நீங்க ஆரம்பிங்க போதும். இது வெறும் உங்களை மோட்டிவேஷனுக்காக நான் சொல்ல. இந்த சமூகம் உயர வேண்டும் என்றால், உலக சமூகம்
அந்த உயர்வினுடைய குறியீடு எதுன்னு கேட்டால், எந்த சமூகத்தில் பெண்கள் கல்வியில் உயர்ந்திருக்கிறார்களோ அந்த சமூகம் தான் உயர்ந்திருக்கிறது. அதான் தம்ப் ரூல். அப்படி கல்வியில் உயர்ந்த சமூகமாக நம்ம ஏறக்குறைய மாறிட்டோம். அந்த பெருமிதம் நமக்கெல்லாம் இருக்குது. அது கோயம்புத்தூர், ஈரோடு போன்ற பகுதிகளெல்லாம் அந்த பெருமிதம் இருக்குது. அடுத்து எல்லா துறைகளையும் கைப்பற்றக்கூடிய தலைவர்களாக நீங்கள் வர வேண்டும். எல்லா துறையும் நீங்கள் தலைமை பண்புங்கிறது எங்கன்னா எல்லாம் கிடைச்சி அதில் மகிழ்ச்சி கொள்றதில்ல, எல்லா இடையூறுகளையும் தாண்டி வருவதுதான். சமீபத்திய உதாரணம் தான் சுனிதா வில்லியம்ஸ். அவங்க பெரிய ஸ்பேஸ் சயின்டிஸ்ட், எல்லாருக்கும் தெரியும். இதற்கு முன்பு பல முறை அவர்கள் இப்படி சேட்டலைட்டுக்கு போயிட்டு இருந்துட்டு, விண்கலத்துக்கு போயிட்டு இருந்துட்டு வந்தவங்க தான். ஆனால் இந்த முறை அவங்களுக்கு நடந்தது என்னன்னா, அவங்களுக்கு வயசாயிடுச்சு. இந்த வயசில் நீங்கள் போகணுமான்னு கேட்டாங்க. பரவாயில்ல, ஒரே ஒரு வாரம் தான் நீங்கள் போனால் தான் அந்த பிரச்சனை தீரும், ஒரு வாரத்தில் போயிட்டு வந்துடலான்னு தான் அனுப்பி விடுறாங்க. போகிறாங்க, போனால் திரும்ப முடியாத சூழல், சேட்டலைட் பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு வாரத்தில் திரும்பணும், ஆனால் திரும்ப முடியல. போகிற வழியில் வண்டி ரிப்பேர் ஆச்சுன்னா ஃபோன் பண்ணி வாங்க என் வண்டி ரிப்பேர் ஆச்சு, என் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னு கூப்பிட்டுக்கலாம். ஆகாயத்தில், ஆகாயம்னு கூட சொல்ல முடியாது, ஸ்பேஸ், அங்கே யாரை கூப்பிடுவீங்க? ஒரு நொடிக்கு 22 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற ராக்கெட் அதில் பறந்து போனால் தான் அங்கே போய் அடைய முடியும். அதெல்லாம் எளிதல்ல. அப்படின்னா ஒரு வாரத்தில் போகணுன்றவங்க அங்கேயே இருக்கிறாங்க. எத்தனை மாதங்கள் நம்மெல்லாம் படித்தோம். மனசு தளராமல் இருந்தாங்க, திரும்பி வந்தாங்க. அந்த ஐயோயோ மாட்டிக்கிட்டோம் அப்படியெல்லாம் இல்லை, அவங்க நம்பிக்கையாக இருந்தாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் திரும்ப வந்தார்கள். அந்த நம்பிக்கை தான் வேண்டும். எந்த இடத்திலையும் உங்கள் நம்பிக்கை இழக்காமல் இருந்தால், இன்னும் ரொம்ப சோகமான ஒரு செய்தியோடு தான் முடிக்கணும். அண்மையில் தமிழ்நாடு பூரா வெட்கி தலை குனிந்தது ஒரு செய்திக்காக. பக்கத்தில் இருக்க அவினாசியில் ஒரு இளம் பெண் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. நான் உண்மையிலேயே அந்த பொண்ணு மேலே தான் கோவப்படுறேன். நான் எதுக்கு அப்படி மரணிக்கணும்? பெண்கள் எல்லா துறையும் கைப்பற்ற வந்த பிறகு எல்லாத்தையும் சேலஞ்சாக எடுக்கணும். இங்கே யாருக்கு பயந்தும் யாரும் ஓட வேண்டியதில்லை, சாக வேண்டியதில்லை. அந்த உறுதிமொழியை நீங்கள் எடுங்க. எல்லா சேலஞ்சையும் மேலே நீங்கள் வருவேன்னு நினைங்க. அதுதான் இந்த பேரவையினுடைய அர்த்தம். எல்லாருக்கும், பேரவை உறுப்பினர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் அதுதான் சேலஞ்சா. இந்த உறுதியோடு பெண்கள் வர வேண்டும் என்று சொல்லி என்னை இங்கே அழைத்தது இதெல்லாம் சொல்கிறதுக்காக அல்ல. பிரின்சிபாலுக்கு தெரியும். அவங்க என்னை கூப்பிட்டது ஒரு என்விரான்மெண்டலிஸ்டாக தான் கூப்பிட்டாங்க. என்விரான்மெண்டலிஸ்டாக கூப்பிட்டாங்கன்னா, என்விரான்மெண்டலிஸ்ட்னா ஏதோ தலையில் மரம் முளைத்தவர்கள்லாம் கிடையாது. உங்களை போன்ற சாதாரண ஆட்கள் தான் எல்லாருமே. ஆனால் இந்த இயற்கையை பற்றி ஏன் பேசணும்? இவ்வளோ நேரம் பேசுனது உங்களோடு பேச வேண்டும் என்கிற என்னுடைய விருப்பம். ஆனால் இப்போ நான் பேசுகிறது விருப்பம் அல்ல, அது ஒரு கடமையாக நினைக்கிறேன். இயற்கையை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இங்கே யாருக்கு ஐ டோன்ட் லைக் நேச்சர்னு யாராவது சொல்லுவீங்களா? எனக்கு இயற்கை பிடிக்காதுன்னு நம்ம யாராவது சொல்லுவோமா? யாரும் சொல்ல மாட்டோம். எல்லோருக்கும் இயற்கை பிடிக்கும். இயற்கை பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டோம். ஆனால் அந்த இயற்கைக்கும் நமக்குமான உறவு என்ன? இந்த உறவை நம்ம ஒரு கேள்விக்குறியாக்கணும். அந்த உறவு என்னங்கிறதுக்கு முன்னாடி அண்டர்ஸ்டாண்டிங் த நேச்சர், அதுக்குள்ளே போகணும். இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இப்போ இல்லை, 2015 அந்த பொண்ணுக்கு 15 வயசு. இப்போ 25 வயசு இருக்குது. உங்களை விட கொஞ்சம் பெரிய பொண்ணாக இருப்பாங்க. அந்த பொண்ணு ஸ்வீடன், அந்த பொண்ணுடைய ஊர். அந்த 2015 ஸ்வீடன் நாட்டினுடைய பாராளுமன்றத்துக்கு முன்னாடி இருந்து ஓங்கி ஒரு குரல் கொடுத்தாங்க. அந்த சின்ன பொண்ணு ஒரு பெரிய சத்தம் போட்டால் அந்த சத்தத்துக்கு உலக தலைவர்கள் பதிலளித்தார்கள். அமெரிக்க அதிபர் பதில் சொன்னார், ஆஸ்திரேலிய பிரைம் மினிஸ்டர் பதில் சொன்னார். ஒரு சின்ன பொண்ணு போட்ட சத்தத்துக்கு ஏன் அவங்கெல்லாம் பதில் சொன்னாங்கன்னா, அந்த பொண்ணு சொன்னா யூ சீட்டட் ஆர் லைஃப்னு சொன்னான். எங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஏமாற்றி விட்டீர்கள்னு சொன்னான். யாரை பார்த்து சொன்னான்னா, உலக தலைவர்களை பார்த்து சொன்னான். ஏன் அப்படி சொன்னான்? அந்த வருஷம் 2015 பாரிஸில், பிரான்ஸ் நாட்டினுடைய தலைநகரம் பாரிஸில் ஒரு உலக மாநாடு நடைபெற்றது.
அந்த மாநாட்டை நடத்தினது வந்து ஐக்கிய நாடுகள் சபை, யுஎன், உங்களுக்கெல்லாம் தெரியும். நடத்தினதான் யுஎன். ஆனால் அதுக்கு பின்னாடி இருந்தது யாருன்னு கேட்டால் சயின்டிஸ்ட். உலகம் முழுக்க இருக்க அறிவியலாளர்கள் அந்த மாநாட்டை நடத்துகிறாங்க. யாரை கூப்பிட்டாங்கன்னா த வேர்ல்டு லீடர்ஸை கூப்பிட்டாங்க, உலக தலைவர்களை கூப்பிட்டாங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் அங்கே இருந்தார், அமெரிக்க அதிபர் இருந்தார், இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர் இருந்தார், உலக தலைவர் 195 நாடுகளை சேர்ந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அந்த மாநாட்டுக்கு போயிருந்தாங்க. அவங்கள்ட்ட த வேர்ல்டு சயின்டிஸ்ட், என்விரான்மெண்டலிஸ்ட் கிடையாது, சயின்டிஸ்ட், அவங்க தலைவர்களை பார்த்து சொன்னாங்க, டியர் லீடர்ஸ், நீங்கள்லாம் உங்கள் நாட்டினுடைய நலனுக்காக பணியாற்றிட்டு இருக்கீங்க, உங்கள் நாட்டு பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு தான் நீங்கள் ஓடிட்டு இருக்கீங்க, உங்கள் நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு பிரச்சனைனா அதை தீர்க்க ஓடுறீங்க, அதுதான் உங்கள் கடமை, நீங்கள் செய்யுங்க. ஆனால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சீக்கிரமாக ஒரு வேலையை பண்ணணும். நாம் வாழும் இந்த பூமி ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கிறது. இந்த பூமியை விரைந்து நம்ம காப்பாற்றி ஆகணும். காப்பாற்றலைனா எதிர்வரும் தலைமுறை பெரிய சிக்கலுக்கு உள்ளாவார்கள். சொன்னது சயின்டிஸ்ட், சும்மா கதை சொல்லலை. எல்லா தலைவர்களும் புரிந்து கொண்டார்கள், கையெழுத்து போட்டாங்க பாரிஸ் ஒப்பந்தத்தில். ஆமாம், நாங்கள் அந்த வேலையை செய்கிறோன்ட்டு. இதை கேட்டோன்னு தான் அந்த பொண்ணு கோவம் வந்துச்சு. எங்கள் பூமியை நீங்கள் எப்படி இப்படி கெடுத்து வைக்கலாம்? நீங்கள் தானே கெடுத்து வச்சிங்க, நாங்களா தப்பு பண்ணோம்? அந்த குரல் உங்கள் குரல் அப்படின்னா இங்கே என்ன நடக்குது? இந்த பூமிக்கு வந்து ஒரு பெயர் இருக்கு. முன்னாடி கூட அறிவிப்பாளர்கள் சொன்னாங்க, பயோஸ்பியருங்கிற பேர். பயோஸ்பியர்னா உயிர்கோளம். இந்த ஸ்பேஸில் எந்த பொருள் எடுத்தாலும் சின்னது பெருசு எல்லாமே ஸ்பெரிக்கலாக தான் இருக்கும், கோள வடிவத்தில் தான் இருக்கும், பந்து மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த பூமிக்கு மட்டும் பயோஸ்பியர்னு பேர், உயிர்கோளம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சு we are in சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டத்தில் எத்தனை பிளானட் அப்படின்னு கேட்டால் நீங்கள் 9, 8ன்னு சொல்லுவீங்க. ஆனால் 8ன்னு நான் ஸ்கூல் படிக்கும்போது சொன்னேன்னா அது ராங். ஏன்னா நான் படிக்கும்போது 9. இப்போ ப்ளூட்டோ பிளானட் இல்லைன்ட்டாங்க. ப்ளூட்டோ இல்லைன்னா ப்ளூட்டோ மாறி போச்சா? ப்ளூட்டோ அப்படியே தான் இருக்குது. நான் த அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ப்ளூட்டோ ஹவ் பீன் சேஞ்ச்டு. ஏன்னா அது ஒன்றும் பக்கத்தில் இல்லை, அது அவ்வளோ தூரத்தில் இருக்குது. பக்கத்தில் இருக்கிறது செவ்வாய் கிரகம், மார்ஸ். ராக்கெட் தான் போயிருக்கு, இன்னும் மனுஷங்க போகலை. பக்கத்தில் இருந்தாலும் பக்கத்தில் இல்லை, அவ்வளோ தூரத்தில் இருக்குது. அப்படின்னா we can imagine the distance of the Pluto. இந்த சோலார் சிஸ்டம் எவ்வளோ பெருசுன்னு இமேஜின் பண்ண முடியும். இங்கே இருக்கக்கூடிய எந்த பிளானட்லையாவது உயிர்கள் இருக்குதா? இல்லை. இந்த சோலார் சிஸ்டம் மாதிரி பிளானட்டரி சிஸ்டம் லட்சக்கணக்கில் சேர்ந்தால் தான் கேலக்ஸி. we are in மில்கி வே, ஸ்கூல்லேயே படிச்சிருக்கோம். இந்த பால் வீதியில் எங்காவது உயிர்கள் இருக்கிறதா? நோ. இந்த கேலக்ஸி மாதிரி கோடிக்கணக்கான கேலக்ஸி சேர்ந்தது தான் பிரபஞ்சம், யூனிவர்ஸ், பேரண்டம். இந்த யூனிவர்ஸோட கம்பேர் பண்ணோம்னா நம்ம பூமி வந்து ஒரு துகள் தான், ஒரு நானோ பார்ட்டிகள் தான். அவ்வளோ பெருசு இந்த பிரபஞ்சம், எல்லைகளற்றது. இந்த பூமியை தவிர இந்த பிரபஞ்சத்தில் வேற எங்காவது உயிர்கள் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. தேடுறாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் there is no evidence of life other than the earth. This is the only living planet. இந்த பூமியை தவிர வேறெங்கும் உயிர்கள் கிடையாது. அதனால தான் அதுக்கு பயோஸ்பியர்னு பேர். அந்த பூமி தான் இப்போ பிரச்சனையில் இருக்குது. இந்த பயோஸ்பியர்னா உயிர்கள்னா எவ்வளோ உயிர் இந்த பூமியில் இருக்கும்? பொதுவாக நாம் என்னென்னா பூமி அப்படின்னு பேசுனோம்னா, உயிர் அப்படின்னு பேசுனோம்னா நமக்கு முன்னாடி மனிதர்கள் மட்டும்தான் வருவாங்க. மனுஷங்க, இந்த பூமினா மனுஷங்க, மனிதர்கள் தான் பூமி, அப்படி தான் நம்ம நினைப்போம், அப்படி தான் நமக்கு கற்பிக்கப்படுகிறது. ஆனால் அறிவியல் அப்படி சொல்லலை. இந்த பூமியில் எவ்வளோ வகையான உயிர்கள் இருக்குதுன்னா யாராலும் சொல்ல முடியல, அனுமானிக்கிறாங்க, எஸ்டிமேஷன் தான் இருக்குது. ஏறக்குறைய 70 to 80 லட்சம் வகையான உயிர்கள். இன்னும் சில பேர் 85 லட்சம் வகையான உயிர்கள் இந்த பூமியில் இருக்கலாம்னு மதிப்பிடுறாங்க. 85 லட்சம் வகை. அதில் ஒரே ஒரு வகை தான் மனிதர்கள். நம்முடைய மக்கள் தொகை வந்து 8 பில்லியன், 800 கோடி. இந்த 800 கோடி பேர் சேர்ந்து அந்த 85 லட்சம் உயிர்களில் ஒரு உயிர் தான் நாம் இல்லாமல் இங்கு பல லட்சம் உயிர்கள் வாழ்கிறது. அப்படிதான் முதல்ல இந்த பூமியை புரிஞ்சுக்கணும். அந்த உயிர்களுக்கும் நமக்கும் என்ன உறவு? அறிவியல் ஒரு விஷயத்தை சொல்லுது. இங்கே ஹிஸ்ட்ரி
எல்லா 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 காலேஜ்லேயும் ஹிஸ்ட்ரி இருக்காது. ஹிஸ்ட்ரி படிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய பெருமிதம்ங்கிறது பல பேருக்கு தெரியாது. அது உலகம் பூரா ஹிஸ்ட்ரி படிக்கிறதுங்கிறது அவ்வளோ பெருமையாக நினைப்பாங்க. நாம் தான் எல்லா சீட்லேயும் இடம் கிடைக்கலன்னா ஹிஸ்ட்ரி படிக்கணும்னு இங்கே ஒரு தவறான எண்ணத்தை கொண்டு இருக்கிறோம். ஆனால் வரலாறை படிக்காமல் வரலாறு படைக்க முடியாது. இந்த வரலாறு என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இந்த பூமியினுடைய வரலாறு பற்றி நமக்கு தெரிந்த வரலாறு. நான் யார்ட்டாவது உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சனாலிட்டி வரலாற்றில் ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு பிடிச்ச பர்சனாலிட்டினா யார் பேர் சொல்லுவீங்க? நீங்கள் யாராவது ஒரு பேர் சொல்லுங்கள். வரலாற்றில் எனக்கு அவரை பிடிக்கும்னா யாரை சொல்லுவீங்க? அலெக்சாண்டர் ஒரு 2000 வருட வரலாறு இருக்கு அவருக்கு. அப்புறம் சொல்லுங்க. சந்திரகுப்த மௌரியர், அவருக்கும் ஒரு 2000 வருடம், 2100 வருஷம் மௌரிய பேரரசு. திருவள்ளுவர்னா 2000 வருஷம், புத்தர்னா 2500 வருஷம். அதுக்கு முன்னாடி தெரியாது நமக்கு. நம்ம வரலாறுலாம் ஒரு 5000 வருஷம். சிந்து சமவெளி நாகரிகம் 5000 வருடம். அங்கே யார் இருந்தாங்கன்னே தெரியல. இப்போ தமிழர்களுடைய நாகரிகமாக இருக்கும் என்று உலகம் சொல்கிறது. அது இதான் வரலாறு. ஆனால் இந்த பூமியினுடைய வரலாறு எவ்வளோ வருஷம்னா, நமக்கு தெரிந்த வரலாறு 5000 வருஷத்தில் சுருங்கிடுது. ஆனால் இந்த பூமி பரிணமித்து 460 கோடி ஆண்டுகள் ஆகிறது. அறிவியல் அப்படி தான் சொல்லுது. கற்பனையே பண்ண முடியாது. இன்னையிலிருந்து 40 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பூமியில் பூச்சு புழுக்கள் இருந்திருக்கின்றன, இன்செக்ட்ஸ் இருந்திருக்கு. 30 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே தேர் வேர் ரெப்டைல்ஸ், பாம்பு பள்ளி இனங்கள் இருந்திருக்கிறது. 20 கோடி வருஷத்துக்கு முன்னாடி தேர் வேர் மேமல்ஸ், முதுகெலும்புள்ள வேறு விலங்குகள் காணப்பட்டிருக்குது. 15 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே பறவைகள் இந்த பூமியில் இருந்திருக்குது. நமக்கு அறிவியல் ஒரு பேர் சொல்லும், ஹோமோசேப்பியன்னு பேர் சொல்லும். நவீன மனிதர்களுக்கு பேர் ஹோமோசேப்பியன். நாம் எவ்வளோ காலமாக இந்த பூமியில் இருக்கோம்னா 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வருஷமாக தான் இந்த பூமியில் இருக்கும். நினச்சி பாருங்க. பறவைகள் 15 கோடி வருஷமாக இருக்குது, பூச்சிகள் 40 கோடி வருஷமாக இருக்குது. நாம் 2 லட்சம் வருஷமாக தான் இருக்கோம்னா, முந்தா நாள் இந்த பூமிக்கு வந்தவர்கள் நாம். அப்படின்னா அந்த பூமி யாருக்கு சொந்தம்? நாம் என்ன சொல்கிறோம்? பூமி நல்லா இருக்கு, உலகம் நல்லா இருக்கு. அப்படின்னா உலகம் நல்லா இருக்குன்னா மனிதர்கள் நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம். உலகம் கெட்டு போச்சு, மனுஷன் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். உலகம் என்றால் மனிதர்கள், மனிதர்கள் தான் உலகம். அப்படிதான் நம்ம சொல்கிறோம், சொல்லலாம். ஆனால் சொல்கிறதுக்கு முன்னாடி அறிஞர்கள் சொல்கிற இன்னொரு உண்மையோடு தான் சொல்லணும். என்ன உண்மைனா, தொடர்ந்து அறிவியலாளர்கள் வலியுறுத்துகிறார்கள், நாம் இல்லாத உலகத்தில் பறவைகள், விலங்குகள், தாவரங்கள், மற்ற உயிர்கள் வாழும். ஆனால் அவை இல்லாத உலகத்தில் நம்மால் ஒரு நாளும் வாழ முடியாது. இந்த அறிவியல் கூற்றை உணர்கிற போதுதான் இந்த பூமியில் நம்முடைய பங்களிப்பு என்னன்னு தெரியும். அண்டர்ஸ்டாண்டிங் நேச்சர்னு தெரியும். அது எப்படி சார்? இந்த பூமியில் பரிணமித்த உயிரினங்கள்லேயே மிக வல்லமையான உயிர் எதுன்னு கேட்டால் மனுஷங்க தான். எஸ், மனிதர்கள் தான். 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாம்பு எப்படி இருந்துச்சோ இன்றைக்கும் அப்படி தான் இருக்கு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யானை எப்படி இருந்துச்சோ இன்றைக்கும் யானை அப்படி தான் இருக்குது. ஆனால் 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த திண்டலில் ஒரு 30 வயசில் ஒருத்தர் இறந்து போயிருந்தார்னு வைங்க, இன்றைக்கி அவர் அப்படியே எழுப்பி பார்ப்பா இதுதான் உன் ஊருன்னா அவர் மயக்கம் போட்டுருவார். இந்த மாதிரி மைக் கிடையாது, இப்படி செல்ஃபோன் கிடையாது, ஏசி கிடையாது, லைட் கிடையாது, கார் கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, எதுவும் இல்லை. இந்த உலகம் தலைகீழாக மாறி இருக்கிறது. மாற்றியவர்கள் மனிதர்கள். அப்படின்னா நம் வல்லமையானவர்கள் தான், நிச்சயமாக வல்லமையானவர்கள் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படின்னா இவ்வளோ வல்லமையானவர்கள் எப்படி ஒரு பூச்சி இல்லைன்னா இல்லாமல் போயிடுவாங்க? எப்படி ஒரு பறவை இல்லைன்னா இல்லாமல் போவீங்க? இப்படி கேள்வி இல்லை. மற்ற உயிர்கள் இல்லைன்னா நீங்கள் ஏன் வாழ முடியாது? நீங்கள் தான் பவர்ஃபுல். எஸ், இந்த கேள்விக்கு விடை தேடுகிற போது தான் அவன் சின்ன கேள்வி கேட்குறோம். அப்படின்னா இந்த கேள்வி எப்படி ஆரம்பிப்போம்? நாம் பெரிய ஆட்கள் தானே. இந்த உலகத்தில் இந்த பூமியில் இருக்கிற உயிர்கள்லேயே ரொம்ப ரொம்ப சின்னது மைக்ரோ ஆர்கானிசம், நுண்ணுயிர்கள். கண்ணுக்கு தெரியாது. இந்த நுண்ணுயிர்கள் இல்லைன்னா என்ன ஆகும் இந்த பூமி? இப்படி ஒரு கேள்வி கேட்பான். நாம் பெரிய ஆட்கள், கண்ணுக்கு தெரியாது, அந்த நுண்ணுயிர் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு நம்ம அப்படி நின்னோம்னா, இந்த மைக்ரோபயாலஜி பேராசிரியர்கள் இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு வந்து மேடையில் வச்சோம்னா 2 மணி நேரம் கிளாஸ் எடுத்துருவாங்க. நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன்னா ஒருத்தர் பேசிக்கொண்டு இருக்கிறேன், இது நம்ம கணக்கு. ஆனால் மைக்ரோபயாலஜிக்காரங்க சொல்லுவாங்க 29 ட்ரில்லியன் ஸ்பீசிஸ் இந்த
ஹியூமன் பாடி 29 ட்ரில்லியன் நுண்ணுயிர்கள், 29 லட்சம் ட்ரில்லியன் நுண்ணுயிர்கள் மனித உடம்புக்குள்ளே இருக்குது. அவ்வளோ நுண்ணுயிர்களால் ஆனது தான் இந்த உடம்பு. அதெல்லாம் என்ன பண்ணுது? கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்காங்க, மீதி தெரியல. ஆனால் அது இல்லைன்னா அந்த உயிர் இல்லை. மண்ணுக்கு உயிர் இருக்கா இல்லையா? நமக்கு ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? எய்தர் சாயில் இஸ் அ லிவிங் ஆர்கனிசம் ஆர் நான் லிவிங் ஆர்கனிசம். என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? மண்ணு நான் லிவிங், அப்படி தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. தைரியமாக சொல்லுங்கள், நம்ம அப்படி தான் படிச்சுட்டு வரோம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் தோட்டத்துக்கு போயிட்டு தாத்தாவும் பாட்டியும், எழுத படிக்க தெரியாத தாத்தா பாட்டி அங்கே இருப்பாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு ஒரு இடத்துல மட்டும் எதுவுமே வளராமல் இருக்கும். ஏன் தாத்தா இங்கே எதுவுமே வளர மாட்டேங்குதுன்னா, தாத்தா சொல்லுவார் மண்ணு செத்து போச்சும்பார். மண்ணுனா உயிர் இருக்குது, நமக்கு அப்படி தான் தெரியும். மண்ணுனா உயிர் இல்லை, நமக்கு அப்படி தான் தெரியும். நான் தாத்தா என்ன சொல்லுவார்? மண்ணு செத்து போச்சும்பார். அந்த தாத்தாவுக்கு தான் தெரியும் எந்த மண் செத்து போச்சோ அங்கே எதுவுமே வளராது. மண் ஏன் செத்து போகுதுன்னா, எ ஃபர்டைல் லேண்ட், ஒரு ஃபர்டைல் சாயிலில் ஒரு டீஸ்பூன் மண் எடுத்தோம்னா அதில் ஏறக்குறைய 1 ட்ரில்லியன் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது. அவ்வளோ நுண்ணுயிர்கள் இருக்கும். அந்த நுண்ணுயிர்கள் இருந்தால் தான் அந்த மண் உயிரோடு இருக்கிறது என்று அர்த்தம். எந்த மண்ணில் நுண்ணுயிர்கள் இல்லையோ அந்த மண் செத்து போச்சு. செத்து போன மண்ணில் எந்த தாவரங்களும் விளையாது. நுண்ணுயிர்கள் இல்லை என்றால் ஒரு தாவரமும் இந்த பூமியில் விளையாது. நம்மால் வாழ முடியுமா? இன்னொரு விஷயம் இருக்கு. நம்ம எல்லோருக்கும் வாழ்வில் எல்லாருக்கும் கனவு இருக்கு, எல்லாருக்கும் ஆசைகள் உண்டு. கனவுகளும் ஆசைகளும் தான் நம்மளை ஓட்டுது. நம்மளாம் அடைய முடியுதோ இல்லையா? எல்லாரும் கனவு காண வேண்டும், ஆசைப்பட வேண்டும், இலக்கை நிர்ணயிக்க வேணும். முடியுதா முடியலங்கிறதுல அப்புறம் அதை நோக்கி தான் பயணிக்கணும். அதான் வாழ்க்கை. வாழ்க்கை அப்படிதான் அர்த்தம், அப்பதான் அர்த்தம் ஆகும். ஆனால் கனவு காண்பது, ஆசைப்படுவது எல்லாம் அடையணும்னா நாம உயிரோடு இருக்கணும். மனிதர்கள் உயிரோடு இருக்க என்ன வேணும்னு கேட்டால் எல்கேஜிலேயே நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டாங்க. உணவு வேண்டும், தண்ணீர் வேண்டும், காற்று வேண்டும். இது 3 இருந்தால் தான் நம்ம இருக்க முடியும். அப்புறம் தான் ஆசைகளை எல்லாம் அடைய முடியும், கனவுகளை எல்லாம் அடைய முடியும். சாப்பிடாம எவ்வளோ காலம் இருப்பீங்கன்னு கேட்டால் சும்மா வீராப்புக்கு சொல்லலாம், ஒரு மாதம் இருந்துருவேன்ட்டு. முடியுமான்னு தெரியாது. தண்ணி குடிக்காமல் ஒரு 15 நாள் இல்லை 1 வாரம் இருப்பேன்னு சொல்லலாம், முடியுமான்னு தெரியாது. ஆனால் மூச்சு விடாமல் 10 நிமிஷம் இருந்துருவேன்னு சொல்ல முடியுமா நம்மளால்? அப்படின்னா உயிர் வாழை அடிப்படையானது உயிர்காற்று. அந்த உயிர்காற்று ஆக்சிஜன். ஆக்சிஜன் இல்லாமல் 10 நிமிஷம் நம்மளால் இருக்க முடியாது. ஆக்சிஜன் எங்கிருந்து கிடைக்கிறது? யார் உற்பத்தி செய்கிறா? நமக்கு சொல்லிக் கொடுத்துருப்பான் ஸ்கூலில். என்ன எங்கே ஆக்சிஜன் எங்கிருந்து வருகிறது? ஹூ ப்ரொடியூசஸ் ஆக்சிஜன்? ட்ரீஸ், பிளான்ஸ். மரங்கள் ஆக்சிஜனை உற்பத்தி செய்கின்றன. அது உண்மைனா அது உண்மைதான், ஆனால் அதில் பாதி தான் உண்மை. ஏன்னா நாம் சுவாசுக்கு இனேல் பண்ணுற ஆக்சிஜனில் 50% கடல்ல இருந்து வருது. கடலில் மரம் இருக்கானா? மரம் இல்லை. ஆனால் மரம் எப்படி நமக்கு ஆக்சிஜன் தருதுன்னா நமக்கு தெரியும். அங்கே அந்த ஒளிச்சேர்க்கை, கார்பன் டை ஆக்சைடை உள்ளே வாங்கிக்கிட்டு கார்பனை வெளியே விடுது, ஆக்சிஜனை வெளியே விடுது, கார்பனை தான் வச்சுக்கும். இதை மரம் பண்ணுது. இதே வேலையை கடல்வாழ் உயிரினங்களும் பண்ணுது. பூமியில் கடல் தான் பெருசு, 1 பங்கு தான் பூமி, மீதியெல்லாம் கடல் தான். அப்படின்னா அங்கிருந்து 50% காற்றுக்கு ஆக்சிஜன் நமக்கு வருது, அதை இன்ஹேல் பண்ணுறோம். அதில் அறிவியலாளர்கள் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, ஒரு பேர் சொல்கிறாங்க, ப்ரோக்ளோரோ காக்கஸ்ன்னு பேர். கூகுளில் தட்டினீங்கன்னா கிடைக்கும். ஒரு மைக்ரோ ஆர்கானிசம், கண்ணுக்கு தெரியாத ஒரு மைக்ரோ பிளான்ட். அது அந்த நுண்ணுயிரி கடலில் ஏராளமாக இருக்குது, கோடிக்கணக்கில் இருக்குது. அந்த நுண்ணுயிரியும் இதே வேலையை தான் பண்ணுது. கார்பனை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடுது. அந்த நுண்ணுயிரி வெளியிடுகிற ஆக்சிஜன் தான் நாம் இனேல் பண்ணுற ஆக்சிஜனில் 20%. ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் பண்ணுற ஆக்சிஜன் தான் நம் உயிர் வாழ தேவையாக இருக்குதுன்னா, நுண்ணுயிர்கள் இல்லைன்னா இந்த பூமியில் நம்ம வாழ முடியுமா? இப்படி ஒரு கேள்வியிலிருந்து தான் இந்த பூமியை, இயற்கையை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா உயிர்களும் முக்கியமானது. பூச்சிகள், பூச்சினா நம்ம மூஞ்சி சுழிச்சிருவோம். பூச்சி பிடிக்குமானா யாரும் பிடிக்கும்னு சொல்ல மாட்டோம். ஆனால் ஒரே ஒரு பூச்சி மட்டும் நமக்கு பிடிக்கும். என்ன பூச்சிங்க? வண்ணத்து பூச்சி, பட்டாம்பூச்சி, பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளை பிடிக்காதுன்னு யாராவது சொல்லுவீங்களா? ஐ டோன்ட் லைக் பட்டர்ஃப்ளைன்னு யாராவது கை தூக்குவீங்களா?
யாரும் சொல்ல மாட்டோம். ஆனால் எத்தனை பேருக்கு கம்பளி பூச்சி பிடிக்கும்? மூஞ்சி சுழிச்சுக்குவோம். கொஞ்சம் பேர் கை தூக்குறாங்க, பரவாயில்ல. வண்ணத்து பூச்சி ஏன் பிடிக்குது? அழகாக இருக்குது, டிராயிங் போட்டுக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம், கவிதை எழுதலாம், அதனால் பிடிக்கும். தட்ஸ் ரைட். ஆனால் அது வந்து அழகியல், இஸ் ஆஸ்தட்டிக். ஆனால் அறிவியல் என்னென்னா, நமக்கு பிடிச்ச எல்லா வண்ணத்து பூச்சிகளும் ஒரு காலத்தில் கம்பளி பூச்சாக தான் இருந்திருக்கும். கம்பளி பூச்சிலிருந்து தான் வண்ணத்து பூச்சிகள் பரிணமிக்கும் என்பதை அறிவது தான் எக்காலஜி, அதான் சயின்ஸ். நமக்கு பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. பூச்சிகள் இல்லைனால் இந்த பூமி என்னாகும்? அறிவியல் சொல்லுது, பூச்சிகள் இல்லைன்னா அங்கே பல தாவரங்கள் இல்லாமல் போகும், பல பிளான்ஸ் இல்லாமல் போகும். ஏன்னா பாலினேஷன் நடக்கணும், த கிராஸ் பாலினேஷன், மகரந்த சேர்க்கை பூச்சிகள் தான் முடியும். அடிக்கடி வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வரும், ஐன்ஸ்டீன் சொன்னதா, அவர் சொன்னாரா இல்லையான்னு தெரியாது. ஆனால் தேனீக்கள் மட்டும் இல்லாமல் போனால் அடுத்த சில ஆண்டுகளில் மனிதர்கள் இல்லாமல் போவார்கள்னு. அதுக்கு ரீசன் இருக்குது. பல பிளான்ஸுக்கு இந்த மாதிரி பீஸ் மாதிரி பூச்சிகள் தான் பாலினேஷன் நடக்கும். இந்த பாலினேஷன் இல்லைன்னா பிளான்ஸ் இல்லை, பிளான்ஸ் இல்லைன்னா என்ன ஆகும் நமக்கு தெரியும். அறிவியல் இந்த பூமியை எப்படி சொல்லுதுன்னு கேட்டால், 85 லட்சம் ஸ்பீசிஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அது எல்லாமே ஏன் இவ்வளோ வகையான ஸ்பீசிஸ் வந்துச்சுன்னா, அதில் பல இன்னும் கண்டுபிடிக்க கூட படாமல் இருக்கலாம். ஆனால் இந்த பூமியில் பரிணமித்த எல்லா உயிர்களுக்கும் பர்பஸ் இருக்குது. நேச்சர் சில வேலைகளை அதோடு வச்சிருக்கு, நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா நம்முடைய புரிதலை எப்படி பார்க்கணும்னு கேட்டால், ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம், ஒரு கத்திரிக்காய் செடியை பார்க்குறோம் ஏதோ ஒரு தோட்டத்தில். கத்திரிக்காய் செடியை பார்த்தோன்னு இட்ஸ் பிரிஞ்சால்னு எக்ஸைட் ஆகிடுவோம். பட் வி won't மைண்ட் ஆன் த கிராஸ் அண்டர் த பிளான்ட். கத்திரிக்காய் செடி கீழே இருக்க புல்லை பற்றி நம்ம கவலை விடுவோமா? புல்லை பற்றி மதிக்க மாட்டோம். புல்லுனா என்ன? நெல்லுக்கு பாய்ந்தது சிறிது புல்லுக்கும் பாயும். புல்லுனா தேவையில்லாதது. அப்படிதான் நமக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, நம்மளும் அப்படி தான் புரிஞ்சு வச்சுருக்கோம். அப்படின்னா அப்படி ஒரு கேள்வி எழுப்புகிறோம், புட்களே இந்த பூமியில் இல்லாமல் போனால் என்ன ஆகும்? அப்படின்னா புல் இல்லாமல் போனால் யாருக்கு உணவு இல்லாமல் போகும்? ஆடு மாடுகளுக்கு உணவு இல்லாமல் போகும். இப்படி தான் நம்ம வந்து ஜென்ரலாக அப்படி தான் யோசிப்போம். அது சரிதான். புட்கள் இல்லைன்னா ஆடு மாடுகளுக்கு, கால்நடைகளுக்கு உணவு இல்லாமல் போகும். ரைட். அந்த கேள்வி அப்படி வச்சுட்டு இன்னொரு கேள்வி வருவோம். அரிசி, கோதுமை, ராகி, கம்பு, சோளம், பருப்பு, இந்த பயிர்கள், தானியங்கள்லாம் இல்லாமல் போனால் என்னாகும்? நமக்கு உணவு இல்லாமல் போகும். சரிதானுங்களா? புல் இல்லைன்னா ஆடு மாடுகளுக்கு உணவு இல்லாமல் போகும், இந்த தானியங்கள்லாம் இல்லைன்னா நமக்கு உணவு இல்லாமல் போகும். இது ரெண்டும் சரிதான். இந்த ரெண்டு சரிக்கு இடையில ஒரு அறிவியல் இருக்குது. நாம் தானியங்கள், பயிர்கள்னு சொல்கிற எல்லாமே புட்கள் தான், அதெல்லாம் புல்லு தான். சயின்ஸ் படி புல்லோட புல்லாக தான் அது முளைச்சிருந்துருக்கும். ஆதி மனிதர்கள் அப்படி ஒரு நாடோடி வாழ்க்கை வாழ்ந்தபோது ஒரு புல்லில் முளைத்திருந்த ஒரு தானியத்தை எதேச்சியாக ஒருத்தர் சாப்பிட்டு பார்த்துருப்பார். அது டேஸ்ட்டாக இருந்திருக்கும். உடனே அதை பார்க்கும்போதெல்லாம் அவங்க பிடுங்கி சாப்பிடுவாங்க. இது ஒரு ஸ்டேஜ். இன்னொரு ஸ்டேஜில் இன்னொருத்தர் என்ன பண்ணியிருப்பார், இதையே நம்ம தேடி போய் சாப்பிட்ணும், நம்ம இருக்கிற இடத்துலையே அதை கொண்டு வந்து வளர்க்கலான்னு பிடுங்கிட்டு வந்து வளர்க்க ஆரம்பித்தோன்னா அந்த புல்லுக்கு கிராப்னு ஒரு பேர் மாற்றிடுவோம். அந்த புல் பயிராக மாறிவிட்டது. புல்லு தான் நமக்கு பயன் தெரிந்த உடனே பயிர். இப்போ பயன் தெரிந்த புட்கள் மட்டும்தான் இந்த பூமியில் இருக்குதான்னு கேட்டால், நமக்கு எவ்வளோ பயன் தெரியும்னு கேட்டால் தெரியாது, கொஞ்சம் தான் தெரியும். நம்மளே இப்படி பார்ப்போம், மழை பெய்யுது, இப்போ மழை காலம், மழை பெய்யும் போது வீட்டுக்கு முன்னாடி புல், மழை முடிஞ்சோன்னே வீட்டுக்கு முன்னாடி புல்லை க்ளீன் பண்ணிகிட்டு இருப்போம். நம்ம க்ளீன் பண்ணுவோம், ஆளை வச்சு க்ளீன் பண்ணுவோம். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டி வருவாங்க. அந்த பாட்டி சொல்லுவாங்க, இதை ஏன்ப்பா பிடுங்குறீங்க அம்மாங்க? ஏன் பாட்டி, புல்லு தானே, இதான் கீழாநெல்லி, இதான் துத்தி, இதான் தும்ப, ஏதோ பேரெல்லாம் சொல்லுவாங்க. அந்த பாட்டி யார்? எழுத படிக்க தெரியாத பாட்டி. நாம் யார்? A+B² தெரிந்த அறிவியலாளர்கள், படித்தவர்கள். அந்த பாட்டி சொல்கிற பேர்லாம் நமக்கு தெரியாது, நமக்கு புல்லு தான். ஆனால் பாட்டிக்கு ஏதோ பேர் தெரியுது. அந்த பேரை எப்படி அறிவியல் உலகம் இன்றைக்கி பார்க்குதுன்னு கேட்டால், நமக்கு உடம்பு சரியில்லைன்னா இப்போ மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறோம், மெடிக்கல் ஷாப் போகிறோம், தலைவலிக்கு ஒரு மருந்து, காய்ச்சலுக்கு ஒரு மருந்துன்னு வாங்கிட்டு வந்துடுறோம். 100 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே போனோம்? எங்கே போயிருப்பார்கள்? அன்றைக்கி மெடிக்கல் ஷாப்லாம் கிடையாது. உடம்பு சரியில்லைன்னா வீட்டில் இருக்க அம்மாவும் பாட்டியும்
முதல்ல சமையல் கட்டுக்கு போவாங்க. சமையல் கட்டுன்னு தனியாக இருக்காது, வீட்டிலே ஒரு இடத்துல இருக்கும். அங்கே எங்கே திப்பிலி இருக்குது, எங்கே சுக்கு இருக்குது, எங்கே மஞ்சள் இருக்குது தேடினாங்க. அந்த மருந்துலேயே பாதி நோய் குணமாயிடும். அதுவும் சரியாகலைன்னா பாட்டி என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் வெளியே போயிட்டு 2 தலை எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த தலை எடுத்துகிட்டு வந்து ஒரு கஷாயம் போடுவாங்க, அதில் நோய் குணமாயிடும். அதுவும் இல்லைன்னா ஊருக்குள்ள ஒரு வைத்தியர் இருப்பார், அவர்கிட்ட போனால் ஒரு 4-5 தலைகளை கொண்டு வந்து ஒரு கஷாயம் பண்ணி கொடுப்பார், ஒரு பத்தியம் சொல்லுவார். இப்படித்தான் மனிதகுலம் இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தது. ஆனால் இன்னைக்கு கடையில் போய் வாங்குகிறோம். இந்த கடையில் வாங்குகிற பொருட்களை எல்லாம் அறிவியல் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் 80% ஆஃப் த மெடிசன்ஸ் which are selling in the medical shop are derived from plants ன்னு சொல்லுது. தாவரங்களில் தான் அந்த மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன. எந்த தாவரம் தெரியாது நமக்கு. அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க? தலைவலிக்கு ஒரு மருந்து, காய்ச்சலுக்கு ஒரு மருந்துனா லென்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த செடியில் தலைவலிக்கு மருந்து இருக்குது, இந்த செடியில் காய்ச்சலுக்கு மருந்து இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்களா? இல்லை. என்ன பண்ணாங்கன்னா, உலகம் பூரா எழுத படிக்க தெரியாத தாத்தா பாட்டி தலைவலிக்கு என்ன பண்ணுறாங்க, காய்ச்சலுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தாங்க. அவங்க போயிட்டு அவங்க எந்த பிளான்ட்டை எடுத்து அவங்க கஷாயம் பண்ணுறாங்களோ அந்த பிளான்ட்டை கொண்டு வந்து அதை லெபார்ட்டரியில் டிரைவ் பண்ணி அதில் என்ன எசன்ஸ் இருக்கோ அதை கேப்சூல்ஸ் ஆக்கி நம்மகிட்ட கொடுக்குறாங்க. அப்படின்னா நமக்கு பயன் தெரியவில்லை என்பதற்காக எதுவும் தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த கத்திரிக்காய் செடிக்கு கீழே இருக்கிற அந்த புல்லிலிருந்து நாளைக்கு கோவிடுக்கான மருந்து கண்டுபிடிக்கப்படலாம். கண்டுபிடிக்கப்பட்டால் அது ஹெர்பல் பிளான்ட்டாக ஆகிடும். அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, இந்த பூமியில் பரிணமித்த எல்லா உயிர்களும் இங்கே பர்பஸோடு தான் இருக்குது. அந்த பர்பஸ் என்னன்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம், எல்லா உயிர்களும் சேர்ந்து தான். நான் வந்து பெருமிதமாக ஒரு விஷயம் பார்த்தேன். பயோடைவர்சிட்டி கிளப்னு ஒரு கிளப்பை வந்து இன்றைக்கி காலேஜ் யூனியன் வந்து இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அந்த கிளப்புக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குது. நான் உங்கள் கிளப்பு பேரெலாம் படிக்கிற போது அப்படியே ஹிஸ்ட்ரி கிளப்புன்னோடனே எனக்கு அப்படியே பக்கத்தில் இருக்க கொடுமணல் ஞாபகம் வந்துடுச்சு. எல்லாரும் கீழடியை பற்றி பேசுகிறாங்க. கீழடி நம்முடைய பெருமிதம். அதாவது கீழடி பெருமிதம்னா இதுவரையிலும் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட எழுத்துக்களிலே மிக பழமையான எழுத்துக்கள் கீழடியில் தான் கிடச்சிருக்கு, தமிழ் எழுத்துக்கள். நம்முடைய பெருமிதம் அது. அது இன்னும் பல காலத்துக்கு முன்னாடி இருக்கலாம். அதே போல் அண்மையில் அது மாதிரி ஒரு ஆய்வு தான் வந்து இரும்பு, ஏறக்குறைய 2500 வருடங்களுக்கு முன்பு இரும்பை பயன்படுத்த தெரிந்தவர்களாக நாம் இருந்திருக்கோம். உலகத்தில் எந்த சமூகமும் அப்படி இருந்ததில்லை. நமக்கு அப்படி ஒரு பெருமை. இந்த கீழடி என்னன்னு இந்த கொடுமணல் என்னன்னு கேட்டால் நமக்கு பக்கத்தில் இருக்குது, நொய்யலாத்தங்கரையில் இருக்குது. அந்த கொடுமணல் மற்றதெல்லாம் வாழ்விடம், ஒரு நகர வாழ்க்கை கீழடியெல்லாம். ஆனால் கொடுமணல் ஒரு இண்டஸ்ட்ரி. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே மணியை வந்து அதை வந்து வெறும் கல்லை எடுத்து மணியாக செதுக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் அங்கே இருந்திருக்கு. அந்த மணி எங்கே வரைக்கும் போயிருக்குன்னு கேட்டால் கிரேக்க ரோமானியர்களுடைய பெண்களுடைய கழுத்துக்கள் எல்லாம் அந்த மணிகள் தான் அணியப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு வந்த வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்க, எங்கள் பணத்தை எல்லாம் உங்கள் மணிகளுக்கு எங்கள் பெண்கள் ஆசைப்படுறாங்க, எங்கள் பணமெல்லாம் ஐரோப்பிய பணமெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து சேருதுன்னு எழுதியிருக்காங்க. அப்படி ஒரு பெருந்தமிக்க தொழில் நகரம் இங்கே இருந்திருக்குது. இன்னும் தோன்றினோம்னா இன்னும் நிறைய வரலாறு கிடைக்கும். இந்த வரலாற்றை தேடுவதற்கு வரலாற்று சபைகள் வேண்டும். அதே போல தான் ஒவ்வொன்று பயோடைவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈரோட்டுக்கு ஒரு பெருமிதம் உண்டு. பக்கத்தில் சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் இருக்குது. தமிழ்நாட்டில் 5 டைகர் ரிசர்வ் இருக்குது, அதில் ஒரு டைகர் ரிசர்வ் சத்தியமங்கலம். உலகம் பூரா இருக்கிற இடங்களில் வைல்ட் லைஃப் கான்சர்வேஷனுங்கிறது இன்றைக்கி உலகம் பூரா எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் இந்த சத்தியமங்கலத்துக்கு ஒரு பெருமிதம் இருக்குது. உலகத்திலேயே டைகர், எலிஃபண்ட், ஹைனா அண்ட் பிளாக் பக், புலி, யானை, கழுதை புலி அண்ட் வெளிமான், இந்த 4 உயிரினங்கள் ஒரே வாழ்விடத்தில் இருக்கும் உலகத்தின் ஒரே இடம் அந்த மோயார் வேலி மட்டும்தான். அது உங்கள் பக்கத்தில் இருக்குது. இந்த பெருமிதத்தை எல்லாம் சொல்ல வேண்டிய பொறுப்பு பயோடைவர்சிட்டி கிளப்புக்கு இருக்குது. நேச்சர் கிளப் ஆரம்பிச்சிருக்கீங்க. இதெல்லாம் நம்ம தேடணும். அப்படி தேடுகிற போது தான் இந்த உயிர் சூழலில் ஒவ்வொரு உயிரும், நான் வந்து எல்லா உயிர்களும் இங்கு முக்கியமானது. அதில் அறிவியல் சில உயிர்களை மட்டும் கீஸ்டோன் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லும். கீஸ்டோன் ஸ்பீசிஸ்னால் ஆதார உயிர்கள். இந்த கீஸ்டோன்கிற வார்த்தை எங்கே வரும்னு கேட்டால் ஆர்கிடெக்ட் படிக்கிறவங்களுக்கு அந்த வார்த்தை தெரியும். நீங்கள் வந்து நம்மெல்லாம் வந்து கட்டிடங்கள்லாம் இப்படி ஸ்கொயர் ஸ்கேப்பில் தான் நம்முடைய கண்ணாடி, நம்முடைய ஜன்னல் கதவெல்லாம் இருக்கும், ரெக்டாங்குலர் ஷேப்பில். ஆனால் பழைய கட்டிடங்களை பார்த்தீங்கன்னா ஆர்ச் ஷேப்பில் இருக்கும். அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் கட்ட முடியாது. இன்றைக்கி சிமெண்ட்டில் கட்டிடலாம், ஆனால் அன்னைக்கு அப்படி கட்ட முடியாது.
அப்படியே கல்லை லாவகமாக அடிக்கிட்டு போவாங்க. அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட்டு டெக்னீஷியன் இருப்பாங்க. கல்லை லாவகமாக அடிக்கிட்டு போயிட்டு நடுவில் ஒரு கல்லை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த கல்லுக்கு பேர் கீ ஸ்டோன். அந்த கல் சரிஞ்சதுன்னா அந்த ஸ்ட்ரக்சரே உடஞ்சி போயிடும். ஒரு உயிர் சூழலில் எந்த உயிர் இல்லைன்னா அந்த உயிர் சூழலே பாதிக்கப்படுமோ அதுக்கு பேர் கீ ஸ்டோன் ஸ்பீசிஸ், ஆதார உயிர். அப்படி ஒரு ஆதார உயிரை வந்து எதிர் சொல்லுவாங்கன்னா அந்த ஃபைக்கஸ் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆலமரம், அத்திமரம், அரச மரத்தையெல்லாம் இந்த கீஸ்டோன் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவாங்க. கிராமத்தில் ஒரு ஆலமரம் இருந்தால் நம்ம பார்ப்போம். ஒரு ஆலமரம் இருந்தால் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான பறவைகள் வந்து அங்கே உட்காரும். அப்படியே கலகலகலன்னு இருக்கும் அந்த இடமே. நமக்கு தெரியும் காடுகளில் ஆலமரம் இருந்துச்சுன்னு வைங்க, பறவைகள் மட்டும் இல்லை பல விலங்குகள் வரும். யானை கூட ஆலம்பழம் சாப்பிட ஆலமரத்துக்கு வரும். அப்போ அதை கீஸ்டோன் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த உயிரை, அந்த எவ்வளோ உயிர்களை வாழ வைக்கிற அந்த ஆதார ஆலமரத்துக்கு உயிர் கொடுக்குறது யார் தெரியுங்களா? ஒரு சின்ன குளவி. அந்த குளவிக்கு பேர் ஃபிக் வேக்ஸ்பன் பேர். ஆலங்குளவி சின்னதாக தான் இருக்கும். ஆலம் பூவே சின்னதாக தான் இருக்கும். மரம் பெருசாக இருக்கும், பூ சின்னதாக இருக்கும். அந்த குளவி அந்த ஆலம் பூக்களை தேடி தேடி வரும். எதுக்கு வரும்? தேன் எடுக்க வரும். அதுக்கு உணவுக்காக வரும். ஆனால் அந்த குளவி வந்தால் தான் அங்கே பாலினேஷன் நடக்கும், மகரந்த சேர்க்கை நடக்கும். அந்த குளவி வரலைன்னா ஆலம் பூ காயாக மாறாது, கனியாக மாறாது, இன்னொரு விதை பிறக்காது, இன்னொரு ஆலமரம் உழைக்காது. அப்போ அவ்வளோ பெரிய ஆலமரத்திற்கு சின்னூண்டு பூச்சி உதவுது பாருங்க. இதுதான் இயற்கை. இதை இன்னொரு பக்கம் பார்ப்போம். காட்டினுடைய இன்னொரு ஆதார உயிர் யானை. யானை எல்லா காட்டிலையும் கிடையாது. ஆப்பிரிக்காவிலையும் ஏஷியாவிலும் மட்டும்தான் காட்டில் யானை இருக்குது. நமக்கு காடு வேணும். நமக்கு ஏன் காடு வேணும்னு கேட்டிங்கன்னா அது 1 மணி நேரம் பேச வேண்டியது இருக்குது. இங்கே இன்னைக்கு வந்து ஈரோடு இந்தியாவில் குறிப்பிடத்தக்க இடமாக பல விஷயங்கள் இருக்குது. ஈரோட்டு மஞ்சள் புகழ் பெற்றது, ஈரோட்டு டெக்ஸ்டைல் புகழ் பெற்றது, இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இருக்கிற ஊர் தான். ஆனால் கடந்த 2-3 வருஷமாக எப்பெல்லாம் வெயில் அடிக்குதோ இந்த டாப் ரேங்க் வெயில் அடிக்கிற ஊரில் இந்தியாவில் முதன்மையான ஊராக ஈரோடு இருக்குது. நல்ல விஷயம் கிடையாது. ஆனால் இந்த நல்ல விஷயம் கிடையாதுங்கிறது ஏன் வந்துச்சு? நீங்கள் பண்ண தப்பா அப்படின்னா நீங்கள் மட்டும் பண்ண. இங்கே தான் வந்து அந்த சின்ன பொண்ணு கிரேட்டா தன்பர்க், அந்த பொண்ணு ஏன் கோபப்பட்டா, அந்த அறிவியலாளர்கள் ஏன் இந்த பூமி ஆபத்தில் இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த விஷயத்தை ஒரு மேலோட்டமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து இது வந்து ஏஐ யுகம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், எல்லா இடத்துலையும் ஏஐன்னு சொல்கிறோம். அது உண்மைதான். உங்கள் கையில் வந்து செல்ஃபோன் இருந்துச்சுன்னா இன்றைக்கி எல்லாத்துக்கும் சாட் ஜிபிடிகிட்ட போய்ட்டு விடை தேடுறோம். அந்த சாட் ஜிபிடிகிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு கொஸ்டின் கேளுங்க, சாயங்காலம் போனோன்னா கேளுங்க, விச் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஷ்யூ இன் த வேர்ல்டு? இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன? தமிழில் கேட்டாலும் சரி, இங்கிலீஷில் கேட்டாலும் சரி, சாட் ஜிபிடி ஒரு வார்த்தையை பதில் சொல்லும். என்ன வார்த்தைனா கிளைமேட் சேஞ்சுன்னு பதில் சொல்லும். இந்த கிளைமேட் சேஞ்சுங்கிற வார்த்தை உலகம் பூரா உச்சரிக்கப்படுது. காலநிலை மாற்றம். அது எப்படி உலகத்தினுடைய, அது ஏதோ என்விரான்மெண்டல் இஷ்யூன்னுலாம் சொல்கிறாங்க, அது எப்படி உலகத்தினுடைய பிரச்சனைனா இதை பற்றி தான் அந்த அறிவியலாளர்கள் பேசுனாங்க. இந்த கிளைமேட் சேஞ்ச், அதுக்கு காரணம் இன்னொரு வார்த்தை உலகம் பூரா உச்சரிக்கப்படும், குளோபல் வார்மிங். இந்த பூமி வெப்பமயமாவது. இது ரெண்டுக்கும் என்ன பிரச்சனை? இது என்ன பிரச்சனை? இந்த பிரச்சனையை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன சயின்ஸ் தான். உங்கள்கிட்ட ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் கேட்பாங்க. விச் இஸ் த ஹாட்டஸ்ட் பிளானட் இன் சோலார் சிஸ்டம்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன பதில் சொல்வீங்க? இந்த சூரிய மண்டலத்தில் வெப்பமான கோள் எது? வாட் இஸ் த ஆன்சர்? கேட்கல எனக்கு. ஏதாவது ஒரு சத்தமாக ஒரு கேள்வி, ஒரு பதில் வந்துச்சுன்னா பரவாயில்ல. வீனஸா மெர்க்குரியா? மெர்க்குரி கை தூக்குங்க. வீனஸ் எவ்வளோ பேர் கை தூக்குங்க? சரி, இந்த வீனஸ்ன்னு கொஞ்சம் பேர் தான் கை தூக்குறீங்க. ஆனால் வீனஸ் இஸ் த ரைட் ஆன்சர். கை தட்டுங்க உங்களை. மெர்க்குரின்னு ஏன் பதில் சொன்னீங்கன்னா லாஜிக். சூரியனுக்கு பக்கத்தில் மெர்க்குரி இருக்குது. அப்போ அது ஆர்டர் என்ன? சன், மெர்க்குரி, வீனஸ், எர்த், இதுதான் ஆர்டர். சூரியன், புதன், வெள்ளி, பூமி, இதுதான் ஆர்டர்.
அப்போ அடுப்பக்கத்தில் இருக்கிறது தானே அதிக சூடாக இருக்கும். உடனே மெர்க்குரின்ட்டோம். நான் அதான் கரெக்ட், அதான் ஆன்சராக இருக்கணும். ஆனால் ஆன்சர் அது இல்லை. வீனஸ் தான் ஆன்சர். ஹவு? இந்த கேள்வி இருக்கு. அதிகமான ஹீட் எங்கே வருது? மெர்க்குரிக்கு தான் வருது. பக்கத்தில் எது இருக்குது? மெர்க்குரி தான் இருக்குது. ஆனால் அதிக மெர்க்குரி சூடாக தான் இருக்குது. ஆனால் மெர்க்குரியை விட சூடாக வீனஸ் இருக்குது. எப்படி? இந்த சயின்ஸை புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இந்த பூமிக்கு வந்திருக்க பிரச்சனையை புரிய முடியும். மெர்க்குரிக்கு நிறையா ஹீட் வருது. ஆனால் ஹீட்டினுடைய ப்ராப்பர்ட்டி என்னென்னா, கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். ஒரு ஆப்ஜெக்டில் ஹீட் பட்டுச்சுன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகிடும் பெரும்பகுதி, அங்கே தங்க அது திரும்பி வந்துடும். இந்த மெர்க்குரிக்கு வர்ற ஹீட்டினுடைய பெரும்பகுதி அப்படியே அங்கே பட்டு வெளியே போயிடும். அது ஹாட்டாக இருக்குது, ஆனால் அவ்வளோ ஹாட்டாக இல்லை. ஆனால் வீனஸ்க்கு என்ன பிரச்சனைனா, அதுக்கு முழுக்க முழுக்க ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது. அந்த அட்மாஸ்பியர் முழுக்க முழுக்க கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸஸினுடைய நேச்சர் என்னென்னா, அதனுடைய ப்ராப்பர்ட்டி என்னென்னா, ஹீட்டை ரிசீவ் பண்ணும், வெளியே விடாது. வர்ற ஹீட்டெல்லாம் அது ட்ராப் பண்ணிக்கும். இதுதான் க்ரீன் ஹவுஸ் கேஸஸினுடைய ப்ராப்பர்ட்டி. கார்பன் டை ஆக்சைடு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். ஆகவே வீனஸ்க்கு, வெள்ளி கிரகத்துக்கு வந்த ஹீட் எல்லாம் உள்ளே போகும், வெளியே வராது. அங்கேயே தங்கிறதுனால அந்த கோள் ஒரு கொதிக்கும் கோளாக மாறிவிட்டது. இப்போ பூமிக்கு வருவோம். நமக்கு ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது. எவ்வளோ பர்சன்டேஜ் ஹைட்ரஜன், எவ்வளோ பர்சன்டேஜ் நைட்ரஜன்லாம் ஸ்கூல்லேயே படிச்சிருக்கோம். லெஸ் தென் 1% தான் ஆல் அதர் கேஸஸ். அதில் 0.04% தான் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர் கேஸஸ் இருக்கு. வெறும் 4% இல்லை, 0.4% இல்லை, 0.04%, வெரி மீகர் அமௌண்ட் தான் இந்த க்ரீன் ஹவுஸ் கார்பன் டை ஆக்சைடு இந்த பூமியில் இருக்குது. நேச்சுரலாக அவ்வளோதான் இருக்குது. அது இருக்கணுமானா கட்டாயமாக இருக்கணும். ஏன்னா நமக்கும் ஹீட்டு சன்லேருந்து தான் வருது தெரியும். வர்ற ஹீட்டுடைய பெரும்பகுதியை பூமி திருப்பி அனுப்பிடும், ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அதான் நேச்சர். மோர் தென் 60% ஆஃப் ஹீட் வில் பி ரிஃப்ளெக்டட் பேக் டு த ஸ்பேஸ். அப்படி போனதோடு நின்று போயிருந்துச்சுன்னு இங்கே இந்த பூமி எப்படி இருக்குன்னு கேட்டால், நார்த் போல்லையும் சவுத் போல்லையும் இருக்கிற மாதிரி இந்த பூமி ஒரு பனிப்பந்தாக இருக்கும். இப்போ நார்த் போல் சவுத் போல் இருக்கும்போது ஒட்டுமொத்த பூமியுமே ஒரு பனிப்பந்து, -50 டிகிரி -100 டிகிரியில் இந்த பூமி முழுக்க இருக்கும். உயிர்கள் வாழாது, உயிர்கள் தோன்றாது. ஆனால் அதுக்கு மேலே இங்கே ஒன்று நடக்குது. என்னென்னா, அப்படி பூமியிலேருந்து திரும்பி போகிற ஹீட்னுடைய ஒரு போர்ஷனை மட்டும் அளவாக இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு அண்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் தடுத்து இந்த பூமியில் நிறுத்தும். அதனுடைய நேச்சர் அதுதான். ஹீட்டை ட்ராப் பண்ணுறது தான் அதனுடைய நேச்சர். அது அளவாக இருந்துச்சு. அளவான ஹீட்டை இங்கே தங்க வச்சது. இந்த பூமிக்கு ஒரு இதமான வெப்பநிலை உருவானுச்சு. அந்த இதமான வெப்பநிலை உருவானது தான் இந்த பூமிக்கு உயிர்கள் தோன்ற காரணமாக இருந்துச்சு. ஸோ த எர்த் பிகம் த பயோஸ்பியர். இந்த அட்மாஸ்பியர் தான் ரொம்ப முக்கியம். அந்த அட்மாஸ்பியரில் தான் பிரச்சனை வந்திருக்கு. கடந்த 100-150 வருஷமாக மனுஷங்க நாம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக, எந்த கெட்ட எண்ணமும் கிடையாது, நாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக அறிவியலாளர்கள் பல வேலைகளை செஞ்சாங்க. மின்சாரத்தை கண்டுபிடிச்சாங்க, காரை கண்டுபிடிச்சாங்க, ரயிலை கண்டுபிடிச்சாங்க, ஏரோப்ளைனை கண்டுபிடிச்சாங்க. இது எல்லாத்தையும் இயக்குவதற்கு என்ன கண்டுபிடிச்சோம்னா, ஃபாசில் ஃபியூவலை கண்டுபிடிச்சோம். பெட்ரோல், டீசல், நிலக்கரி, இதை எரிபொருளாக கொண்டு வந்தோம். இதையெல்லாம் எரிக்கிற போது அளவுக்கு அதிகமான கார்பன் டை ஆக்சைடு வெளியே போச்சு. அப்போ இது ஒரு இஷ்யூவாக நமக்கு தெரியலை. நம்ம பாட்டில் அப்படியே கண்டுபிடிச்சு இந்த உலகத்தில் உள்ளங்கைக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ தான் அறிவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பூமியில் 230 ppm தான் கார்பன் டை ஆக்சைடு இருந்துச்சு நேச்சுரலாக. இப்போ 430 ppm உயர்ந்து போச்சு. இந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இந்த பூமி சூடாகிறது. சூடாகிறதுனா அந்த சூடாகிறது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். நீங்கள் வந்து கார் வச்சுருக்கோங்க, காரை போயிட்டு வெயிலில் நிறுத்திட்டு கடைக்கு போகிறோம். அரை மணி நேரம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்தால் வெளியில் நல்லா இருக்கும். காரை திறந்தோம்னா கார் கொதிக்கும். அந்த ஹீட்டை கார் ப்ரொடியூஸ் பண்ணல, வந்த ஹீட்டை தங்க வச்சுக்கிச்சு. இதுதான் பூமியில் நடக்குது. வழக்கமாக ஒரு போர்வை பொத்தி தூங்குறவங்க குளிர்காலத்தில் 2 போர்வை போற்றலாம், 3 போர்வை போற்றலாம், 30 போர்வை நம்ம மேலே போற்றலாம். மூச்சு திணறும், பூமிக்கு மூச்சு திணறுகிறது. நாள்தோறும் போர்வைகளுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. இந்த பூமி சூடாகிறது. பூமி சூடானா என்னாகும்? இதான் குளோபல் வார்மிங்.
இந்த குளோபல் வார்மிங்கினுடைய 2 பெரிய விளைவு. ஒன்று, வேகமாக உலகின் பெரிய பனிமலைகள் உருக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பனிமலைகள் உருக உருக உலகின் கடல் மட்டம் உயர்ந்து வருகிறது. கடல் மட்டம் உயர உயர கோஸ்டல் ரீஜியன்லாம் கடலில் மூழ்கப் போகிறது. இதே நிலைமை நீடித்தா ஒரு 50 வருஷத்தில் சென்னையில் பாதி இல்லாமல் போகலாம் அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. உலகம் பூரா இது பிரச்சனை. நம்ம காலுக்கு அடியில் இருக்கிற நாடு மாலத்தீவு, உலகம் போய் கதறாங்க எங்களை காப்பாற்றுங்கன்னு. 50-60 வருஷத்தில் இந்த நிலைமை நீடித்தால் மாலத்தீவுங்கிற நாடே உலகத்தில் இல்லாமல் போயிடலாம், கடலில் மூழ்கும். சரி, இது மட்டும்தான் பிரச்சனையா? இன்னொரு பிரச்சனை இருக்குது. உலகத்தில் 800 கோடி பேர் இருக்கோம். அதில் 200 கோடி பேர், ஏறக்குறைய 1/4 பகுதி பேருக்கு சோறு போடுறது யாருன்னு கேட்டால் இமயமலை தான். இமயமலையில் உருவாகிற ஆறுகள் தான் ஏறக்குறைய 200 கோடி பேர், இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், சைனா போன்ற நாடுகளில் இருக்கவங்களுக்கு உணவு கொடுக்குது. அவ்வளோ முக்கியமான மலை அது. 3rd போல்னு அறிவியல் சொல்லும். நான் ஸ்கூல் படிக்கும்போது படிச்சிருக்கேன். உலகின் பெரிய மலை இமயமலைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒவ்வொரு வருடமும் இமயமலை உயர்ந்து வருகிறதுன்னு நான் படிச்சிருக்கேன். ஏன்னா அங்கே கோடை காலத்தில் பனி உருகும், பனி உருகி ஆற்றுல தண்ணி போகும். குளிர்காலத்தில் பனி டெபாசிட் ஆகும். இந்த மெல்ட் ஆகிறத விட டெபாசிட் ஆகிறது அதிகமாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு வருஷமும் அதனுடைய ஹைட் அதிகமாகிட்டே போகுது. இதான் நான் படிச்சிருக்கேன். அப்போ நம்ம ஊர்லெலாம் பிரச்சனை வரும். காவேரியில் தண்ணி வராது, கர்நாடகா நமக்கு கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு உரிமை, அது வேற வரலாறு. அது வரலாறு படித்தவரை அதெல்லாம் படிக்கணும். அது தட்ஸ் அவர் ரைப்பேரியன் ரைட், அது வேறு விஷயம். ஆனால் அப்போ ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, கங்கையும் காவிரி இணைச்சிட்டா நமக்கு பிரச்சனையெல்லாம் தீர்ந்துரும்ட்டு. எங்களுக்கும் ஆசை, ஐயோ தண்ணி வந்தால் போதும், ஆமாம் இணைச்சிட்டா சரியுமோ. அது இணைக்க முடியுமா, அதில் என்ன பிரச்சனைங்கிறத நான் இப்போ தெரியுது, அப்போ தெரியாது. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, அங்கே மக்கள் போராடுறாங்க கங்கையை காப்பாற்றுங்கன்னு சொல்லி. ஏன்னா வரலாற்றில் முதல் முறையாக மனிதர்கள் இந்த பூமியில் பரிணமித்த நாள் முதல் பனிமலையாக இருந்த பல இடங்கள்லாம் இப்போ புல்லு முளைச்சிருச்சு. மெல்ட் ஆகிற ஐஸ் மறுபடியும் ரீடெபாசிட் ஆகிறதில்ல, பிகாஸ் ஆஃப் குளோபல் வார்மிங். அப்படின்னா ஆற்றுல தண்ணி குறைஞ்சிக்கிட்டே வருது. 50 வருஷத்தில் கங்கையில் இன்றைக்கி ஓடுற தண்ணியில் பாதி தான் ஓடுன்றாங்க. நமக்கு எப்படி தண்ணி கொடுப்பாங்க? நமக்கு கொடுக்காட்டி பரவாயில்ல, அந்த 200 கோடி பேர் என்ன செய்வார்? இந்த உலகத்தின் மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த குளோபல் வார்மிங் இருக்குது. இன்னொரு பிரச்சனை என்னென்னா, பூமி சூடாகும் போது கடல் சூடாகிறது. கடல்லாம் இந்த பூமியினுடைய கிளைமேட்டை தீர்மானிக்கும். கிளைமேட் கொல்லாப்ஸ் ஆகுது. ஒவ்வொரு வருஷமும் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் ஆஃப் ஹீட் ரெக்கார்ட் ஆகுது. 2024 ஹையஸ்ட் டெம்பரேச்சர். இது இப்போ 25 வந்துருன்றாங்க. அதில் தான் ஈரோடெல்லாம் கொதிக்குது. ஈரோடு ஏன் கொதிக்குதுன்னா, அது ஈரோட்டுக்கார பிரச்சனை, உலக பிரச்சனை இது. அதனுடைய விக்டிமைஸாக நீங்கள் மாறுறீங்க. இங்கே இங்கே மழை பெய்ய வேண்டிய இடத்துல மழை பெய்யலை. ஆனால் செய்தி வரும், துபாயில் ஆலங்கட்டி மழைன்னு செய்தி வரும், அங்கே மழையே பெய்யாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹிமாச்சலில் இந்த வருஷம் மட்டும் ஏறக்குறைய 2000 கோடி ரூபாய் அளவுக்கு சேதம் வந்திருக்குது. பெருவெள்ளம், கிளவுட் பஸ்டர்ஸ். 6 மாதம் பெய்ய வேண்டிய மழை 6 மணி நேரத்தில் பெஞ்சிருது. இதெல்லாம் கிளைமேட் சேஞ்சினுடைய இம்பேக்ட். அது சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த இம்பேக்டில் முதல்ல பாதிக்கப்படுறது ஏன்னு கேட்டால் விவசாயிகள் தான் பாதிக்கப்படுறாங்க. விவசாயங்கிறது இங்கிலீஷில் அக்ரிகல்ச்சர்மோ, அது ஒரு கல்ச்சர், அதுக்கு ஒரு மரபு இருக்குது. ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. அப்படியே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். 6 மாதம் விதைக்கணும், மழை பெய்யும், மழை பெஞ்சிருக்கும், விதைக்கணும். விதைச்சா தை மாதம், அதான் அறுவடை திருநாள். நம்ம பொங்கல் நேச்சுரல் ஃபெஸ்டிவல். அது பொங்கல் அறுவடை இதை கொண்டாடுற ஃபெஸ்டிவல் அது. அப்போ மழை பெய்யக்கூடாது. ஆனால் இப்போ மழை விதைக்க வேண்டிய நேரத்தில் பல வருடங்களில் மழை பெய்யாமல் போயிடுது. அறுவடை செய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெஞ்சிருது. உலகம் பூரா அக்ரிகல்ச்சர் பாதிப்புக்குள்ளாகுது. உலகம் பூரா கிளைமேட் பாதிப்புக்கூடாது. காட்டு தீ பெருகுது. இந்த இம்பேக்ட் இப்போ இந்த இம்பேக்டினுடைய ஹீட் வேவ்ஸ் அதிகமாக உருவாகி இப்போ பல இடங்கள்லாம் வெட் பல்ப் டெம்பரேச்சர்னு ஒன்று சொல்கிறாங்க. இந்த வெட் பல்ப் டெம்பரேச்சருங்கிறது என்னென்னா, சாதாரண டெம்பரேச்சர் 45-46 டெம்பரேச்சர் வரைக்கும் கூட போகும். ஆனால் அந்த வெட் பல்ப் டெம்பரேச்சரு 36க்கு மேலே போணுச்சுன்னா உடல்லேருந்து வியர்வை வெளியே வராது. அவ்வளோ மோசமான விளைவுகள் ஏற்படும், உடல் பாதிப்புகள் ஏற்படும். இது ஒட்டுமொத்த பூமியும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. இதில் வெளியே வந்தாகும். இந்த பூமியை காப்பாற்றும். அப்படின்னா சுற்றுச்சூழல் பிரச்சனை அல்ல, இது ஒட்டுமொத்த மனித குலத்தினுடைய பிரச்சனை. இதை பற்றி யார் கவலைப்பட வேண்டாம். சார் எனக்கு வேறு பூமி இருக்குது சார், நான் அங்கே போய்க்குவேன் அப்படின்றவங்க கவலைப்பட வேண்டாம். நமக்கு இருக்கிறது ஒரே பூமி தான். நீங்கள் வாழப்போகிற பூமி இந்த ஆபத்தில் இருக்கிறது என்கிற செய்தியை உணர்ந்து கொண்டு தான் இந்த பூமியை பற்றிய அக்கறை உடையவர்களாக மாற வேண்டும் என்பது நம்ம எல்லோருக்குமான பொறுப்பு. இங்கே வந்தது படிக்கிறதுக்கு தான். படிக்கணும், நல்லா படிக்கணும். உலகின் உச்சங்களை நீங்கள் தொட வேண்டும். எல்லா துறைகளிலும் கவனம் செலுத்தணும்.
வெறும் படிப்பு மட்டும் அல்ல, இது காம்படிட்டிவ் வேர்ல்டு. நிறைய படிங்க, எல்லா செய்திகளையும் படிச்சுங்க. இந்த உலகத்துக்கு உள்ளங்கைக்குள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அந்த வாய்ப்பில் நீங்கள் படிக்கணும். படித்து உங்களை எக்யூப் பண்ணிக்கோங்க. அது 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 வந்து உங்களை தயார்படுத்துகிறது. இன்னொரு பக்கம், நான் வாழும் இந்த பூமி ஆபத்தில் இருக்கிறதுனா எனக்கும் பொறுப்பு இருக்கிறது. நான் சில வேலைகளை செய்யணும். உயிர்களை பற்றி, ஒவ்வொரு உயிரை பற்றியும் நான் சொல்லிகிட்டே இருக்கலாம். பறவைகள் ஏன் காப்பாற்றணும்னா, பறவைகள் இல்லைன்னா பல மரங்கள் இல்லை. நம்ம மேட்டாங்காட்டிலையும் வயக்காட்டிலையும் முளைச்சிருக்கிற எந்த வேப்ப மரத்தையும் நம்ம நட்டு வைக்கல. காக்கா நட்டு வச்சது, குயில் நட்டு வச்சது, காக்கை குருவி எச்சத்தில் தான் பல மரங்கள் முளைக்கும். ஒவ்வொரு உயிரும் யானை வந்து ஒரு கீஸ்டோன் ஸ்பீசிஸ். நமக்கு காடு வேணும், காட்டுக்கு யானை வேணும். நான் முதலே சொல்ல வந்தேன், இந்த காடு ஏன் வேணும்னு கேட்டால், ஒன்று இந்த குளோபல் வார்மிங்க்கு ரெண்டு விஷயந்தான் தீர்வு. ஒன்று டெக்னாலஜிக்கல் சேஞ்ச், அழுக்கும் இல்லாத தொழில்நுட்பங்கள் வேணும். இப்போ வி ஆர் நாட் அகெயின்ஸ்ட் எனி டெவலப்மெண்ட். நம்மெல்லாம் டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம் அப்படியே மறுபடியும் அப்படியே ஆதி மனிதர்கள் போல் அப்படியே உடைகள் இல்லாமல் காட்டுக்குள்ளே திரியுது, அதெல்லாம் இல்லை. நம்ம இப்படி தான் இருக்கணும். ஆனால் என் எல்லா செயல்பாடுகளுக்கும் பின்னால் இந்த இயற்கைக்கு கெடுதல் விளைவிக்காத செயல்பாடாக இருக்கணும். அதில் டெக்னாலஜிக்கல் சேஞ்ச், நான் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் வந்துருச்சு. ஏற்கனவே நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எங்கள் ஸ்கூலில், எங்கள் வீட்டிலலாம் குண்டு பல்பு இருக்கும், இன்ஸ்காண்டசன் பல்பு. இன்றைக்கி எல்இடி பல்பு வந்துருச்சு. ஒரு குண்டு பல்பு தயாரிக்க தேவையான கரண்ட்டில் 20 எல்இடி பல்பு எரிக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஊரில் நம்ம தயாரிக்கிற கரண்ட்டில் 60% தெர்மல் பவர் ஸ்டேஷன்லேருந்து வருது. தெர்மல் பவர் ஸ்டேஷனில் என்ன பண்ணோம், நிலக்கரியை எரிக்கிறோம். நிலக்கரி எரித்தா பூமி சூடாகும், பூமிக்கு ஆபத்து. அப்படின்னா இது மாதிரி க்ளீன் டெக்னாலஜியை நோக்கி நம்ம பயணிக்கணும். உங்கள் மனதை அதுலேயும் கவனம் செலுத்தணும். கோயம்புத்தூர், ஈரோடு, நான் வந்து இந்த கொடுமணலை பற்றி ஏன் பேசுகிறேன்னா, கொடுமணல் 2000 வருடத்துக்கு முன்பாக நம்முடைய முன்னோர்கள் ஒரு தொழில் வைத்திருந்திருக்கிறார்கள். அப்படின்னா ஈரோடுக்கு, கோயம்புத்தூருக்கு, திருப்பூருக்கெல்லாம் தொழில்ங்கிறது நம்ம ஜீன்லேயே இருக்குது. இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக இந்த பூமியை அழுக்கை போக்கக்கூடிய, பூமி அழுக்கடையாத புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. அதுக்கு நீங்கள் தயாராகணும். ஒன்று. இன்னொரு பக்கம் நிறைய கார்பன் டை ஆக்சைடை உமிழ்ந்துட்டோம். எப்படி குறைக்கிறது? தெர் இஸ் நோ டெக்னாலஜி. த ஒன்லி வே இஸ் இன்க்ரீஸிங் த க்ரீன் கவர். கார்பன் டை ஆக்சைடை எப்படி குறைக்க முடியும்னா, அதிக பசுமை பரப்பை அதிகப்படுத்துவதன் மூலமாக அந்த கார்பனை உறிஞ்சி எடுத்துக்கலாம். நாம் மரம் நடுவது ஏன்னு கேட்டால், மரம் நடுவோம் மழை பெறுவோம்னு மாலை நேரத்து பொழுதுபோக்கல்ல. ஒரு மரக்கன்று நடுகிற போது எனக்கும் என் தலைமுறைக்கும் இந்த பூமியை காப்பாற்றுவதற்காக மரக்கன்றுகள் நடுகிறேன், அதை வளர்க்கிறேன்னு எண்ணத்தோடு அதை செய்யணும். அதை செய்கிற புதிய தலைமுறையாக நீங்கள் மாற வேண்டும். அப்படின்னா இது மரம். ஆனால் காடு என்பது, மரத்தை வந்து மரம் முக்கியம், மரம் அவ்வளோ முக்கியம். ஆனால் மரத்தை வளர்த்து எடுத்துடலாம். காடு அப்படி கிடையாது, காட்டை வளர்க்க முடியாது. ஏன் மரத்தை வளர்த்துடலாம், காட்டை வளர்த்துடலாம்னா, மரம் என்பது உயிர், ஸ்பீசிஸ். ஆனால் காடுங்கிறது இக்கோசிஸ்டம். அது ஒரு உயிர் சூழல். கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாவிலேருந்து ஆலமரம் வரைக்கும், சின்ன பாசிலேருந்து யானை வரைக்கும், மரம், செடி, கொடி, பூச்சி, புழு, பறவை, விலங்கு, அங்குள்ள மண் எல்லாம் சேர்ந்தது தான் காடு. காட்டை பற்றி மட்டுமே 2 மணி நேரம் பேசுவேன், அவ்வளோ விஷயம் இருக்குது. ஒவ்வொரு உயிரும் சேர்ந்தது தான் காடு. காட்டை நம்ம உருவாக்க முடியாது. எல்லா உயிரும் அங்கே பங்களிப்பு இருக்குது. அதில் பெரும் பங்களிப்பை நம்ம காட்டில் யானை பண்ணுது. அதனால யானைக்கு கீஸ்டோன் ஸ்பீசிஸ்ன்னு ஒரு பேர் இருக்குது. யானை என்ன பண்ணும்னா, யானை சாப்பிட்டு செரிமானமாக 40லேருந்து 70 மணி நேரம் ஆகும். யானை ஒரு நாளைக்கு நல்ல அடல்ட் எலிஃபண்ட் 200-250 கிலோ உணவு சாப்பிடும். அதில் இலை தலைகள்லாம் வரும், அதில் பல செடிகளுடைய விதைகளும் போகும். அந்த விதைகள் ஏறக்குறைய 40லேருந்து 70 மணி நேரம் ஆகும் டைஜஸ்ட் ஆக. அப்படி டைஜஸ்ட் ஆகி வெளிவரும்போது அந்த சாணத்தில் அந்த விதை வந்துச்சுன்னா, அப்போ தான் சில மரங்களுடைய விதைகள் முளைக்கும். எல்லா மரத்து விதையும் தானாக முளைக்காது, ஹாட் சீட்ஸ் இருக்கும், ஹாட் சீட்ஸ். அது பறவைகள் சாப்பிட்டா சில மரத்தினுடைய விதைகள் முளைக்கும், யானை சாப்பிட்டா முளைக்கும். யானை இல்லைன்னா அந்த மரம் காட்டில் இல்லாமல் போய்டும். யானை பற்றியுமே பல மணி நேரம் பேசலாம். அதில் ஒரு குறிப்பிட்ட செய்தியை மட்டும் அறிவியலாளர்கள் சொல்லுவாங்க. யானைக்கு பின்னாடி சில நேரத்தில் வண்ணத்து பூச்சிகள் பறக்குமாம். யானைக்கு வண்ணத்து பூச்சிகளுக்கு என்ன தொடர்பு? அந்த ஸ்டடி இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஆனால் 2 அப்சர்வேஷனை சொல்கிறாங்க. ஒரு அப்சர்வேஷன் என்னென்னா, குளிர்காலத்தில் வந்து மார்கழி மாதம் ரொம்ப குளிராக, வீடே குளிராக, காடு ரொம்ப குளிராக. யானை சராசரியாக ஒரு நாளைக்கு 15-20 முறை சாணம் போடும். யானை சாணம் வந்து வெதுவெதுப்பாக இருக்கும். யானை பொதுவாக கூட்டமாக இருக்கும். அப்படி கூட்டமாக இருந்துச்சுன்னா ஒரு 15-20 நிமிஷத்துக்கு ஒரு சாணம் விழுந்துக்கிட்டே இருக்கும். அந்த விழுந்த வெதுவெதுப்பான சாணத்தில் அமர்ந்து
இந்த குளிரை பேலன்ஸ் பண்ணிக்குதுன்னு ஒரு அப்சர்வேஷன் சொல்கிறாங்க. இந்த காரணத்துக்காக யானைக்கு பின்னாடி வண்ணத்து பூச்சிகள் பறக்குது. ஏன் பறக்குதுன்னா இது ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொரு காரணம் சொல்கிறாங்க, காட்டில் இருக்க ஹெர்பிவோர் தாவர உண்ணிகள் இலை செடி புட்களை சாப்பிடும், நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் சில நேரத்தில் அது போய் மண்ணை சாப்பிடும். மண்ணுனா எல்லா மண்ணும் கிடையாது. காட்டில் சில இடங்களில் மட்டும் சால்ட் லிக்குன்னு சொல்லுவாங்க, உப்பு மண். அந்த உப்பு மண்ணை சாப்பிடும். அது மினரல் இருக்கும். நம்ம டெய்லி உப்பு போட்டுக்கிறோம், சோடியம் குளோரைடு. அது வெறும் சுவையெல்லாம் மினரல். அது இல்லைன்னா உடம்பு முடியாது. அந்த மினரல் விலங்குகளுக்கு தேவைப்படுது. அந்த மண்ணை சாப்பிட்டு அந்த மினரல் எடுத்துக்கும். அதே மினரல் வண்ணத்து பூச்சிகளுக்கு தேவைப்படும், குறிப்பாக ஆண் வண்ணத்து பூச்சிகள். அவை சாணத்திலிருந்து எடுத்துக்கொள்ளலாம், அறிவியல் சொல்லுது. இப்போ பாருங்கள், ஒரு பெரிய யானை சின்ன வண்ணத்து பூச்சிக்கு உதவுவதும் ஒரு சின்ன குளவி பெரிய ஆலமரத்துக்கு உதவுவதும் தான் இயற்கை. இயற்கையில் பெரியவங்க சின்னவங்கலாம் கிடையாது, எல்லாம் பின்னி பிணைந்த ஒரு உறவு இருக்கிறது. இந்த உறவான இந்த இயற்கையில் நம்மளும் ஒரு அங்கம். இந்த எக்கலாஜிக்கல் வெப்பில் மனிதர்கள் மேலே இருக்கோம். மனிதர்கள் மேலே இருக்கோன்னா நமக்கு கீழே இருக்கிற இயற்கை எல்லாம் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். இந்த உயிர்கள் எல்லாம் சேர்ந்தால் தான் நாம். இந்த உயிர்கள் எல்லாவற்றும் இந்த எர்த் இஸ் நாட் ஹியூமன் சென்ட்ரிக் எர்த், இட் இஸ் பயோசென்ட்ரிக் எர்த். இது உயிர்களுடைய உலகம். இப்படி புரிந்து கொண்டு இயற்கையை புரிந்து கொண்ட ஒரு தலைமுறையாக மாறுகிற போது தான் இந்த பூமியை நம்ம காப்பாற்ற முடியும். காடு இல்லைன்னா நமக்கு தண்ணி கிடையாது. நீங்கள் குடிக்கிற காவேரி தண்ணி அல்லது உங்களுக்கு கிடைக்கிற பவானி தண்ணி, நான் குடிக்கிற சிறுவாணி தண்ணி, சென்னைக்காரன் குடிக்கிற கிருஷ்ணா தண்ணி, திருநெல்வேலிக்காரன் குடிக்கிற தாமிரபரணி தண்ணி, இதெல்லாம் காடுகள் தான் உருவாக்குகின்றன இந்த ஆறுகளை. காடு அழிஞ்சு போச்சுன்னா 4வது நாள் தண்ணி கடலுக்கு போய்டும். இங்கே பனிமலையெல்லாம் கிடையாது நம்ம ஊரில். அப்படின்னா இந்த இயற்கையை பற்றி பேசணும்னா பக்கமாக பேசலாம். ஒரே ஒரு விஷயந்தான் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு இயற்கை, நாம் எல்லோரும் இயற்கை என்கிற அம்மாவின் பிள்ளைகள். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த அம்மா தான் நம்ம தாத்தாவுக்கு அவள் தான் அம்மா. நம் பேரக்குழந்தைகளுக்கு அவள் தான் அம்மா. இனி பிறக்க போகிற அந்த அம்மா இப்போ எங்கே இருக்கான்னா, அவள் இன்டென்சிவ் கேரில் இருக்கா, ஹாஸ்பிட்டலில் இருக்கா. காற்று கெட்டு போயிருக்குன்னா அவள் நுரையீரல் பிரச்சனைன்னு அர்த்தம். ஆறு கெட்டு போயிருக்குன்னா அவளுடைய இரத்த நாளங்கள் அழுக்காயிருக்குன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ண, அந்த அம்மா நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும். போய் பேசணும் அந்த அம்மா கிட்ட. அம்மா, உன் பிள்ளை வந்திருக்கேன் அம்மா, நான் தடவி கொடுக்கணும். நீ நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு அந்த அம்மாகிட்ட பேசணும். எப்படி பேசலாம்? பல்லு விளக்கும் போது பேசலாம். எப்படி பல்லு விளக்கும் போது பேசலாம்? வாஷ் பேஷன் பின்னாடி போயிட்டு பைப்பை திறந்து விட்டுட்டு ப்ரெஷ்ஷில் பேஸ்ட்டை போட்டுட்டு அப்படியே திறந்து விட்டுட்டு பல்லு விளக்கலாம். தேவையான போது மட்டும் திறந்துட்டு பல்லு விளக்கலாம். 2 ஆப்ஷன் நம்முடைய தான். சார், எங்கள் தொட்டி நிறைய தண்ணி இருக்குது, திறந்து விட்டால் 2 மக்கு, அடைச்சோம்னா 1/2 மக்கு. எங்கள் தொட்டி நிறைய தண்ணி இருக்குது, 1 மக்கு தண்ணியை வேஸ்ட்டாக போனால் என்னன்னு நினச்சோம்னா வி ஆர் ஆர்டினரி. ஆனால் 1 குடம் தண்ணீருக்காக பல கிலோமீட்டர் நடக்கக்கூடிய தாய்மார்கள் என் தேசத்தில் உண்டு. 1 சொட்டு தண்ணீரை கூட வேஸ்ட் ஆக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் பாருங்க. அப்போ தான் நம் சன் அண்ட் டாட்டர் ஆஃப் த மதர் எர்த். இதை நினைக்கிறோம் நம்ம. காலையில் கடைக்கு ஆஃபீஸ் வர்ற போது, ஸ்கூல் காலேஜுக்கு வர்ற போது திடீர்னு அம்மா ஒரு வேலை கொடுத்துருவாங்க. கடையில் போய்ட்டு ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொல்லி. கடை பக்கத்தில் இருந்தால் நடந்து போய் வாங்கிட்டு வந்துடலாம். கொஞ்சம் தள்ளி இருக்குது, நடந்து போனால் 15 நிமிஷம், வண்டியில் போனால் 5 நிமிஷம். வண்டி அவசரம்னா வண்டியில் போய் வாங்கிட்டு வந்துடலாம், ஸ்கூட்டியில் போய்ட்டு வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் வண்டியும் இருந்து நேரமும் இருந்து அந்த வண்டியில் சாவி போடுற போது இந்த அதிகாலை காற்றை நான் ஏன் அழுக்குப்படுத்தணும்? நடந்து போனால் எனக்கும் நல்லது, பூமிக்கும் நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க. அப்போ தான் இயற்கையின் பிள்ளைகள் நாம். அப்படி கடைக்கு போகிற போது ஒரு கட்டப்பை, ஒரு துணிப்பையை எடுத்துகிட்டு போயிட்டு அவர் அந்த பொருள்லாம் வாங்கணுன்னு ஒரு கேரி பேக்கில் போட போவார். அண்ணா பை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அவர் உங்கள் மூஞ்ச பார்ப்பார். பக்கத்தில் பொருள் வாங்குறவங்களாம் உங்கள் மூஞ்ச பார்ப்பாங்க. அதெல்லாம் மைண்ட் பண்ணாமல் உங்கள் மனசு என்ன மைண்ட் பண்ணும்னா, இந்த கேரி பேக் வீதி எங்கும் சிதறி கிடக்குது, ஊரெங்கும் சிதறி கிடக்குது, வயலெங்கும் சிதறி கிடக்குது, நீர்நிலைகள் எல்லாம் சிதறி கிடக்குது, கடலில் குவிந்து கிடக்கிறது. சமீபத்தில் மெக்சிகோ யூனிவர்சிட்டி ஒரு ஸ்டடி சொல்லுது, இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் உருவாயிருக்கு. இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் காற்றில் கலந்து விடுகிறது, தண்ணீரில் கலந்து விடுகிறது. அது இரத்த நாளங்களில் கலந்துருச்சுன்னு ஏற்கனவே பழைய செய்தி. ஆனால் இப்போ புது செய்தி என்னன்னா, தட் மே டெபாசிட் இன் த பிரெயின், மூளையில் போய் சேதாரமாகிறதாக அவங்க நிரூபிச்சிருக்காங்க.
சேதாரமான விதவிதமான நோய் வரும். எந்த பிளாஸ்டிக்? நம்ம இலவசமாக வாங்கி ஒரு முறை தூக்கி எறிகிற பிளாஸ்டிக். முடிந்த வரையிலும் அதை தவிர்க்கணும். ஒரு பிளாஸ்டிக் பையை கொண்டு போகிறத விட வாங்குறத விட துணிப்பையை கொண்டு வரும்போது மனசுக்குள்ளே ஒரு பெருமிதம் நினைக்கணும். ஒரு முறை உருவாகி ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து தூக்கி எறிகிற பிளாஸ்டிக். ஆனால் இந்த துணிப்பை அப்படி கிடையாது. இது வந்து பருத்தி விளையணும், ஒரு விவசாயிக்கு பயன்படும். பருத்தி நூலாகணும், ஒரு இண்டஸ்ட்ரிக்கு பயன்படும். நூல் நெசவாகணும், ஒரு நெசவாளிக்கு பயன்படும். அந்த துணி ஒரு கடையில் விற்பனையாகும், வியாபாரிக்கு பயன்படும். அந்த துணியை ஒரு டெய்லர் தப்பார், அது பேக்காக நம்ம கைக்கு வரும். அந்த பேக்கை பலமுறை பயன்படுத்துவோம். கிழிஞ்சு போனால் தூக்கி வீசிட மாட்டோம். வண்டி துடைக்க பயன்படுத்துவோம், கரித்துணியாக தூக்கி வீசுவோம் பயன்படுத்துவோம். அதையும் தூக்கி போட்டோம்னா அது காட்டன் மக்கி போயிடும். இவ்வளோ பேருக்கு பயன்பட்டு மக்கி போகிற ஒரு துணிப்பையா அல்லது பிளாஸ்டிக் பையா? இந்த கேள்விக்கு நம்ம பதில் தேடுது. இந்த பதில் தேடினா தான் இயற்கையின் பிள்ளைகள். நாம் வீட்டில் வந்து லைட் எரியுது, டிவி ஓடுது, ஃபேன் ஓடுது, திடீர்னு ஒரு கால், யாரோ கூப்பிட்டாங்க, நண்பர்கள் கூப்பிட்டாங்க. அவசர அவசரமாக போடிடுவோம். ஒரு சின்ன சோம்பேறித்தனம் அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு. 15 நிமிஷத்தில் வந்துடும், எவ்வளோ கரண்ட் பில் வந்துடும் அப்படின்னு ஓடிட்டோம்னா, வெறும் கரண்ட் பில்லாக பார்த்தோம்னா அது ஒன்றும் இல்லை. ஆனால் 1 யூனிட் கரண்ட் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு 1 கிலோ நிலக்கரியை எரிக்கணும். நம்ம ஒரு நிமிஷம் இந்த மின்சாரத்தை விரயமாக்கினாலும் பூமிக்கு ஆபத்துன்னு சொல்லி நம்ம மின்சாரத்தை விரயமாக்காமல் தடுக்கிறோம் பாருங்க. அப்போ தான் இயற்கையின் பிள்ளைகள் நாம். வீட்டு பக்கத்தில் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இடம் இருக்கும், மரம் வளர்த்துருவாங்க. ஆனால் நகரத்தில் மரம் வளர்க்க இடம் இல்லை. முறிஞ்ச வரலும் ஒரு கொய்யா மரத்தை நடுவோம், ஒரு பப்பாளி மரத்தை வளர்ப்போம், ஒரு கருவேப்பிலை மரத்தை வளர்ப்போம். அந்த பப்பாளி கருவேப்பிலை இந்த கொய்யா மரத்துலலாம் பழம் பழுத்துச்சுன்னா, ஒரு பப்பாளி பழத்தையும் கொய்யா பழத்தையும் நம்ம சாப்பிட்ற போது மனசுக்குள்ள ஒரு ஓடும். கடைகளில் விற்கப்படுகிற பழங்களில் பெரும்பாலும் விஷம் கலந்து விற்கப்படுகிறது. விஷம்னா அன்எத்திக்ஸ் ப்ராக்டிஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ். அளவுக்கு அதிகமான பூச்சிக்கொல்லிகளை இடுறோம். நம்மகிட்ட அது தப்பாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. பூச்சிக்கொல்லி, அதுக்கு பேர் என்ன? பெஸ்டிசைட்ஸ்க்கு இங்கிலீஷில் பேர் என்ன, தமிழில் பேர் என்னங்க? பூச்சிக்கொல்லி மருந்துன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. மருந்து சாப்பிட்டோம்னா உடம்பு சரியாக தானே செய்யும். பூச்சிக்கொல்லி மருந்து தானே சாப்பிட்ருவோமா நம்ம? அது விஷம். பழங்களில் இருக்குது. தாய்ப்பால் விஷமாகி இருப்பதாக வேளாண் பல்கலைக்கழகம் அறிவித்திருக்கிறது. தாய் சாப்பிட்ற பழத்தில் அது இருக்குது. அது தனி விஷயம். இது நம்ம வீட்டு மரம், ரசாயனம் கலக்காத மரம். அந்த பழத்தை நம்ம சாப்பிட்ற போது உடல் நலம் கருத்து நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்குவோம். ஆனால் மனம் நலம் கருதி இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அந்த மரத்தில் சாயங்காலமும் காலையிலும் போய் பார்த்தீங்கன்னா இலைகளுக்கும் கிளைகளுக்கும் நடுவே மறைந்து மறைந்து கிளி வந்து சாப்பிடும், குருவிகள் வந்து சாப்பிடும். அப்போ உங்கள் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி அண்ணன் தங்கையை கூப்பிட்டு சொல்லணும், 1000 ஆண்டுகளாக நம் வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள் அவர்கள் அப்படின்னு சொன்னோம்னாதான் காக்கை குருவி எங்கள் சாதி என்கிற அந்த பாரதியின் பாடல்களுக்கு அர்த்தம் புரியும். இதையெல்லாம் வீட்டில் பண்ணாதான் எங்கள் வீதியில் ஏன் ஒரு மரம் கூட இல்லைன்னு 4 பேர் சேர்ந்து மரம் வளர்க்கலாம். என் ஊர் குளம் ஏன் இப்படி கெட்டு போயிருக்குன்னு 4 பேர் சேர்ந்து என் குளத்தை காப்பாற்ற போகலாம். இதெல்லாம் நாம் பண்ணிட்டாதான் ஏன் அரசுகள் இதை பண்ணலை? உலக அரசுகளை நோக்கி என் பூமியை காப்பாற்றுகன்னு குரல் கொடுக்கலாம். இதெல்லாம் நம்ம கடமை. ஆனால் என்ன உண்மைனா, இதெல்லாம் ஏற்கனவே இளைஞர்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் ஊர் கோயம்புத்தூரில் பாம்புகளை காப்பாற்ற மட்டும் 5 அமைப்புகள் உண்டு. பாம்பு வந்தால் எல்லா இடத்துலையும் அடிச்சிருவாங்க. பாம்புன்னா பயப்படணும், அது வேறு விஷயம், பயப்படணும் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா கூப்பிட்டாங்க என்னை. ஈவினிங் ஒரு 7-8 மணிக்கு கூப்பிட்டாங்க. சார், எங்கள் ஸ்டேர்கேஸ் கடியில் பாம்பு இருக்குது, எங்கள் ஹஸ்பண்ட் அடிக்க போகிறாரு, நான் அடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது நல்ல பண்பு. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது, ஒரு எஸ்எம்எஸ் போட்டோம்னா போதும், 5 எல்லோரும் பாம்பை ஹேண்டில் பண்ணக்கூடாது, அது ஆபத்து. ஆனால் அவங்க ட்ரெயின்டு பீப்புள், இளைஞர்கள், அவங்க போய்ட்டு அந்த பாம்பை பிடிச்சி காட்டில் விட்டுருவாங்க. பீப்புள் ஆர் டூயிங். வண்ணத்து பூச்சிகளை காப்பாற்ற 4 அமைப்பு இருக்குது. பறவை அடிபட்டுச்சுன்னா அப்படியே ஐயோ பாவம்னு சொல்லுவோம், அது நம்ம மனசு. ஆனால் எங்கள் ஊரில் 2 அமைப்புகள் உண்டு. அப்படி அடிபட்ட பறவைகளை ஒரு ஆட்டோக்காரர் வந்தார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அந்த யூனிஃபார்மில் வராரு. அவர் கையில் அப்படியே நடுங்கிற ஒரு பறவை இருக்குது. சார், கீழே விழுந்து கிடந்துச்சு சார், பேசஞ்சர் வண்டியில் இருக்காங்க, நான் எடுத்து வச்சிட்டேன், ஓசையில் கொடுத்தா காப்பாற்றிடுவாங்கன்னு சொன்னாங்க. அவர் பேர் கூட சொல்லல, அவருடைய மனிதாபிமானம் அது, என் கையில் கொடுத்துட்டு போயிட்டார். அங்கே 2 அமைப்புகள் உண்டு. அவங்க இளைஞர்கள், அவங்க காலேஜ் படிக்கிறவங்களும் அதில் உண்டு. அவங்க என்ன பண்ணுவாங்க, வனத்துறையோடு சேர்ந்து இந்த பறவையை கூண்டில் வச்சு ட்ரீட் பண்ணி பறக்க விட்டுருவாங்க. குளங்களை காப்பாற்ற, எல்லா குளங்களையும் காப்பாற்ற ஏராளமான இளைஞர்கள் வந்துட்டாங்க. எங்காவது ஒரு இடத்துல நீங்கள் அவங்களோட கை சேர்த்துக்கணும்.
இந்த கல்லூரி வளாகத்தை ஒரு தூய்மை வளாகமாக மாற்ற வேண்டும். பிரின்ஸிபலாக தான் சொன்னாங்க. இந்த 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 வேளாளர் காலேஜ் ஆஃப் உமன் காலேஜ் ஏ மாடல் என்விரான்மெண்டல் கேம்பஸ்ங்கிற அந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் அடையணும். இங்கே இருக்கக்கூடிய இக்கோ கிளப் அண்டு இந்த பயோடைவர்சிட்டி கிளப் மட்டுமல்ல, அவங்க இனிஷியேட் பண்ணுவாங்க, எல்லாரும் சேர்ந்து அந்த வேலையை செய்யணும். இப்போ தான் கடைசியாக ஒரு கேள்வி எழும், சார் எல்லாம் நம்ம புரியுது சார், நம்ம மட்டும் பண்ணால் அது சரியாயிருமா? இந்த கேள்வி எழும். நம்ம மட்டும் பண்ணால் சரியாயிருமானா சரியாயிடும். நாம் எல்லாம் அவ்வளோ பேரானா எவ்வளோ பேருங்கிறது முக்கியமல்ல. இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றவர்கள் லெஸ் தென் 5% தான். மற்றவங்களாம் வெள்ளக்காரனை விரட்டிட முடியுமான்னு வியாக்கானம் பேசினாங்க. நம்ம நடந்தது இந்த விஷயத்துக்கு ஒரு பதிலில் வந்து ஒரு அம்மா சொன்னாங்க. நிறைய அம்மாக்கள் தான் என்விரான்மெண்ட், இந்த ஃபீல்ட் ஆஃப் என்விரான்மெண்ட்டில் நிறைய அம்மாக்கள் தான் வழிகாட்டியாக இருந்திருக்காங்க. பெண்கள் கல்லூரி அதை பதிவு செய்ததில் பெருமிதம் கொள்கிறேன். உலகத்தினுடைய முதல் என்விரான்மெண்டல் புக் த சைலண்ட் ஸ்ப்ரிங்னு ஒரு புக்கு. அந்த புக்கு தான் உலகத்தினுடைய ஃபஸ்ட் என்விரான்மெண்டல் புக்குன்னு சொல்லணும். அதை எழுதினவங்க ரேச்சல் கார்சன் ஒரு அம்மா, அமெரிக்கா. அந்த புத்தை பற்றி முழுக்க சொல்ல வேண்டியதில்லை, ஆனால் முன்னுரை ஒன்று அழகாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, அந்த சைலண்ட் ஸ்ப்ரிங், மௌன வசந்தம் அது பேர். ஸ்ப்ரிங் நமக்கு தெரியும், வசந்தம் எவ்வளோ இனிமையானது. ஆனால் அவங்க மௌன வசந்தம்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா, அமெரிக்காவில் வந்து குளிர்காலம் ரொம்ப கொடுமையாக இருக்கும். குளிர்காலம் முடிஞ்சு வின்டர் முடிஞ்சு எப்போ ஸ்ப்ரிங் வருதுன்னு மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்துருப்பாங்க. அப்படி எதிர்பார்த்தா அவங்களுக்கு யார் வந்து குளிர் வசந்த காலம் வரப்போகுதுன்னு யார் சொல்லுவாங்கன்னா, அங்குள்ள ராபின் பறவைகள் தான் சொல்லுவாங்க. ராபின் பறவைகள் வந்து சத்தம் கேட்டுச்சுன்னா தேர் இஸ் ஸ்ப்ரிங், வசந்தம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அவங்க மகிழ்ச்சியாக நினைப்பாங்க. அந்த ஊரில் அவங்களுக்கு பிடித்த இன்னொரு உயிர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஓக் மரங்கள். அந்த ஓக் ட்ரீஸ் வந்து அவென்யூ ட்ரீஸ், அழகழகாக பூ பூக்கும். ஆகவே நிறையா வளர்ப்பாங்க. ஒரு பிரச்சனை வந்துச்சு, அந்த மரங்களில் ஒரு பூஞ்சை நோய் வந்துச்சு. பூஞ்சை நோய் வந்தோன்னா அமெரிக்காவினுடைய அந்த சயின்ஸ் என்ன சொன்னிச்சுன்னா, அதை நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டரில் வந்து பூச்சிக்கொல்லிகளை தெளித்தார்கள். அவங்க அதான் விடைன்னு நினச்சாங்க. என்ன ஆச்சு, தெளித்தா அங்கேருந்த பல பறவைகள் செத்து போச்சு, பூச்சிகள் செத்து போச்சு, மீதி பூச்சிகள் கீழே கிடந்துச்சு. மிச்சம் இருந்த ராபின் பறவைகள் அந்த பூச்சிகளை தான் சாப்பிடும். சாப்பிட்ட ராபின் பறவைகள் பல செத்து போயிடுச்சு. மிச்சம் இருந்த ராபின் பறவைகளுக்கு குரல் போயிடுச்சு. அந்த ஆண்டு வசந்தம் வந்தது, மிச்சம் இருந்த ராபின் பறவைகளும் வந்தன, குரல் வரலை. அந்த அம்மா இந்த கதையை சொல்லிட்டு சொன்னாங்க, இது ராபின்களுக்கு மட்டுமல்ல மனிதர்களுக்கும் தான் இந்த பூச்சிக்கொல்லிகளுடைய விளைவு மிக மோசமானதாக இருக்கும்னு அவங்க சொன்னாங்க. அந்த புத்தகம் தான் அந்த சைலண்ட் ஸ்ப்ரிங். அந்த அம்மாவுடைய விழிப்புணர்வு தான் இன்றைக்கி உலகம் பூரா இந்த பூச்சிக்கொல்லிக்கு எதிரான ஒரு யுக புரட்சியாக வருது. அதே போல் தான் ஒரு அம்மா, அந்த அம்மாவோட இந்த விஷயத்தை முடிச்சுக்கலாம். அந்த அம்மா இந்த இயர் 2004 நோபல் பரிசு அறிவிக்கிறாங்க. நமக்கு தெரியும் நோபல் அவார்டு உலகத்தினுடைய மிகப்பெரிய விருது. நோபல் அவார்ட் ஃபார் பீஸ், அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்படுது. யாருக்கு கிடைக்கும்னு நினச்சாங்கன்னா, அன்னைக்கு அமெரிக்க அதிபராக இருந்த பில் கிளின்டனுக்கு கிடைக்கும்னு நினச்சாங்க. ஆனால் ஒரு பெயர் உச்சரிக்கப்படுது, வங்காரி மாத்தாய் அப்படின்னு பெயர் உச்சரிக்கப்படுது. யார் நான் பார்த்தா ஒரு கென்யா நாட்டை சேர்ந்த ஒரு கருப்பின பெண். 4 கோடி மரங்களை வளர்த்ததற்காக அந்த அம்மாவுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. அந்த அம்மா பரிசு வாங்க வராங்க. உலகத்தில் பல பேருக்கு அவங்கள பற்றி தெரியாது. அப்போ மீடியா கேட்குது, இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சே, ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்குது. ஹூ ஆர் யூன்னு கேட்டோன்னே, மீடியா பீப்புள் கேட்டோன்னே அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொல்கிறாங்க. என்ன பதில் சொல்லியிருக்கலாம் தெரியுங்களா? அந்த அம்மா, she was the first woman completed PhD முனைவர் பட்டம் பெற்ற ஈஸ்ட் அண்ட் நார்த் ஆப்பிரிக்காவை சேர்ந்த முதல் பெண்மணி அவங்க தான். அதுதான் நான் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்க சொல்லலை. அவங்க தான் அமெரிக்காவில் ஒரு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றிய முதல் கருப்பின பெண் அவங்க தான். ஐ எம் தட் விமன் அப்படின்னு சொன்னாங்களா? சொல்லலை. அவங்க தான் கென்யாவினுடைய முதல் பெண் அமைச்சர். அவங்க தான் ஐ எம் த ஃபர்ஸ்ட் விமன் இன் த மினிஸ்ட்ரி ஆஃப் கென்யான்னு சொன்னாங்களா? சொல்லலை. சரி, 4 கோடி மரங்களை வளர்த்தவள் நான், அவங்க வளர்த்தாங்க, அதை சொன்னாங்களா? அவங்க சொல்லவே இல்லை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, ஐ எம் அ ஹம்மிங் பேர்ட் அப்படின்னாங்க. நான் ஒரு சிட்டுக்குருவின்னு சொன்னாங்க. எல்லாரும் அவங்க மூஞ்ச பார்த்தாங்க. அவங்க ஒரு கதை சொன்னாங்க. ஒரு காடு தீப்பிடிச்சு எரியுது.
காட்டில் உள்ள பறவைகள் விலங்குகள்லாம் தீக்கு பயந்து ஒரு ஆற்றங்கரையில் போயிட்டு அபயம் தேடுது. காடு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. தீ அங்கேயும் வந்துடுன்னா எல்லாம் பயந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் கவனிக்கிறாங்க, ஒரு சின்ன ஹம்மிங் பேர்டு மட்டும் அந்த ஆற்றுக்கும் தீக்கும் பறந்துக்கிட்டே இருக்கு. வா 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 என்ன பண்ணுற கேட்குறாங்க. அந்த பறவை சொல்லுது, அந்த சிட்டுக்குருவி சொல்லுது, நான் தீயை அணைக்க தண்ணீர் கொண்டு போகிறேன்னு சொல்லுது. இங்கே பாரு, இவ்வளோ பெரிய யானை இருக்குது, தும்பிக்கை நிறைய தண்ணி கொண்டு போகலாம், அதுவே சும்மா இருக்குது, நீ என்ன? கேட்கும்போது தான் அந்த பறவை சொல்லுது, எனக்கு தெரியும், அவ்வளோ தண்ணி என்னால் கொண்டு போக முடியாதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும், அது என்னுடைய கடமைன்னு அந்த சிட்டுக்குருவி சொல்லுது. ஐம் அ ஹம்மிங் பேர்டுன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. வி ஆல் ஷுட் பி த ஹம்மிங் பேர்ட். நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சோம்னா மாற்றம் நிச்சயமாக நிகழும். இதே வேளாளர் காலேஜினுடைய மேடையில் ஒரு 20 வருஷம் கழித்து உங்களில் ஒருத்தர் வந்து சொல்லணும், இந்த பூமி ஆபத்தில் இருக்குதுன்னு ஒரு நாள் ஒருத்தர் சொன்னார் 20 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னும் 1000 ஆண்டுகள் இந்த பூமி வாழும்னு மாற்றிருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். எங்கள் ஊரில் அழுக்கா போயிட்டு இருந்த காளிங்கராயன் வாய்க்காலில் நல்ல தண்ணி ஓடுதுன்னு நீங்கள் சொல்ல வைக்கணும். காணாமல் போன குருவிகள் எங்கள் ஊருக்கு திரும்பி வந்துருச்சுன்னு சொல்லணும். இதெல்லாம் செயல்பாடுகளால் தான் ஆரம்பிக்கும். அந்த செயல்பாடுகளில் சிந்தையில் ஆரம்பித்தால் செயலில் நடக்கும். இதை சொல்லக்கூடிய ஒரு பேரவை தொடக்க நிகழ்வில் இந்த உணர்வுகளை எனக்கு பகிர்ந்து கொள்ள கிடைத்த வாய்ப்பிற்கு கல்லூரி நிர்வாகத்திற்கும் முதல்வருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தளர்ந்து தடைகளை உடைத்து தலைமை பண்பை வளர்த்து தகைசால் மாணவராய் of the college union inauguration. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे गाहे तव शुभाशिष मागे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे